உலக உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக அவர் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் அருமையான ஒரு தியானம் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு ஆரோக்கியமான சிறுநீரகங்கள், ஆரோக்கியமான குழந்தைகள், ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டிய எளிய விதிமுறைகள். இதை பற்றி இன்று ஒரு அருமையான பேச்சை வருகிறார். அதன் பிறகு ஒரு ஃபீட்பேக் செஷன் நடைபெறும். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் வழி நடத்த வருகிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தியானம் என்பது எமது அன்றாட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. அதாவது எமது வாழ்க்கையில் நாம் தியானம் செய்து வந்தோமேயானால் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானம் எங்களுக்கு காலை மாலை 2 வேளையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு 10 நிமிஷம் என்றாலும் தியானத்திற்கு நாம் கொடுத்தோம் என்றால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இந்த தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சமணங்கால் போட்டு ஒரு விரிப்பில் அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்து முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்திருக்க வேண்டும். கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களை மிருதுவாக மூட வேண்டும். இதை செய்வதால் எமது உடலிற்கு இருக்கும் சக்திகளை நாம் விரயமாக்காமல் இருப்போம். கால்களின் ஊடால 10% சக்தி விரயமாகின்றது. அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு காலை கிராஸ் பண்ணுகின்றோம். கைகளில் ஊடாக இன்னொரு 10% சக்தி வெளியேறுவதை தடுப்பதற்காக இவ்வாறு கோர்த்து வைத்திருக்கின்றோம். கண்களின் ஊடாக 80% சக்தி வெளியேகின்றது. எனவே கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடி எமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மூச்சு நாம் பிறந்த நாள் தொடக்கம் எம்முடன் இருக்கின்றது. அதை நாம் ஒரு நேரம் குறித்து கவனிக்கும் போது அது தியானமாக மாறுகின்றது. அந்த மூச்சை நாம் கவனிக்க வேண்டும். உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்துக் கொண்டிருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் நமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்தி நாம் மூச்சை எடுத்து வெளிவிட்டு கொண்டிருக்கும் போது, அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு மிருதுவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் செய்ய தேவையில்லை. தண்ட பாட்டில் மூச்சு போய்கொண்டிருக்கும். ஒரு நேரத்தில் எங்களுக்கு எண்ணமற்ற நிலை வந்து கொண்டிருப்பதால் எமது உச்சந்தலையினூடாக பிரபஞ்ச சக்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரபஞ்ச சக்தி எமது உடலில் இருக்கும் நரம்பு மண்டலங்களுக்கு எல்லாம் போய் நமக்கு இரத்தோட்டத்தை சீராக செய்கின்றது. இரத்தோட்டம் சீராகும் போது நமக்கு உடலில் உள்ள உபாதைகள் எல்லாம் நீங்கி நாம் ஒரு ஆனந்தமான நோயற்ற வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் 25 நிமிடம் தியானத்தில் அமர்வோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை துறக்காது, ஆடாது, அசையாது அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் ஒற்றி வைக்கவும். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றியை கூறி கைகளை தட்டிக்கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு
அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PNC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் பொங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். நன்றி. மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி ஆசிரியர்கள் வழி நடத்தினார்கள். அதற்கு உரிய இசையை நான் வழங்கியிருந்தேன். மற்றும் பல விதங்களில் உதவி செய்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி. தற்பொழுது ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியை டோக்கிங் அறையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்கள், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பேச்சாளரை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். இன்றைய பேச்சாளர் டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை அவர்கள் முன்பும் இந்த தளத்தில் பேசியிருக்கிறார்கள். நான் இவரை அறிமுகப்படுத்தியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றவர். பின்னர் குழந்தைகள் மருத்துவத்தில் மேல் படிப்பை நிறைவு செய்து குழந்தைகள் சிறுநீரக மருத்துவம் துறையில் சிறப்பு பயிற்சி பெற்றார். சிக்கலான சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இவர் பல ஆண்டுகள் சிகிச்சை அளித்து வந்திருக்கின்றார்கள். ராயல் மான்செஸ்டர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் மற்றும் கிரேட் ஹோமன் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் லண்டனில் இருக்கின்றது மற்றும் பல மருத்துவமனைகள் பணியாற்றியுள்ளார்கள். தற்பொழுது தனது பதிவை முடித்து லண்டனில் உள்ள எவலீனா லண்டன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் நிரந்தர கன்சல்டனாக பணியாற்றி வருகின்றார்கள். இந்த மருத்துவ சேவைக்கு அப்பால் இவர் நல்லா பாடக்கூடியவர். இன்று ஃபீட்பேக் செஷன் முடிந்த பிறகு அருமையான பாடுவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இவர்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பயிற்சிகள் மற்றும் சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்வது ஆகியவற்றின் முக்கிய ஆர்வங்களாகும். இன்று பேசியிருக்கும் தலைப்பு மற்றும் இலங்கையிலும் குழந்தைகளின் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக தொண்டு முயற்சியிலும் இவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தலைப்பு நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஆரோக்கியமான சிறுநீரகங்கள், ஆரோக்கியமான குழந்தைகள். ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டிய எளிய வழிமுறைகள். இந்த அருமையான பேச்சை எல்லோரும் ஆவலாக காத்திருக்கின்றோம். இப்பொழுது டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துறை ஐயா, இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் அவர்களே, உங்கள் வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பும் அறமும் பெருகி நோய் நொடியற்ற மகிழ்வான ஒரு வாழ்வு மலர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மன்னிக்க வேண்டும், உங்களுடைய தலை மேல வெட்டி இருக்கு, கொஞ்சம் கீழே பறிச்சிங்கன்னா நல்லா இருக்கு. நன்றி. The screen விளங்குதா? You can see the screen, right? Okay. Thank you. So we are going to talk about healthy kidneys, healthy children. Simple steps every parent should know. சிறுநீரகங்களை பற்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் சொன்ன மாதிரி சிறுநீரகங்கள் பற்றி நான் ஒரு சிறுவர்களின் சிறுநீரக வைத்திய நிபுணராக இங்கு கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு மித் ஒன்று இருக்குது, எல்லாம் அடல்ட்ஸுக்கு தான் அல்லது வயது வந்தவர்களுக்கு தான் சிறுநீரக நோய்கள் பெரும்பாலும் வரும் என்ற ஒரு மித் ஒன்று இருக்குது. ஆனா அது உண்மை அல்ல. சிறுவர்களுக்கு சிறுநீரக நோய்கள் மிக கூடுதலாக வார நிறைய நோய்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷனை தான் நான் இன்னைக்கு கதைக்கலாம் நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் என்று இந்த தலைப்பில் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா why kidneys matter in children.
இறைவன் படைத்த படைப்புகளே எல்லா அங்கங்களும் விசித்திரமானவை, வித்தியாசமானவை. கிட்னிஸ் எடுத்துக்கொண்டா they are doing wonderful job. They clean the blood. They remove extra waste and water from our body. They keep the bone strong and our blood pressure is within the normal range. They help children to grow and stay energetic as well. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், healthy kidneys, healthy growth, learning and play in children. இப்ப நீங்க கிட்னியை பார்த்தோம்னா நாங்கள் இதுல எல்லாருக்கும் 2 கிட்னிகள் இருக்குது. பிறக்கேக்குல ஒரு பிள்ளைக்கு 2 கிட்னி இருக்கு. இப்ப ஒரு கிட்னியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுல ஒரு மில்லியன் கணக்கான ஃபில்டர்கள் இருக்கு. இப்ப கிட்னிஸ் தே ரிமூவ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்று நாங்க சொல்லிக்கல. எங்களோட ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணிக்கல. ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் சொல்ல போனா 20% ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் வந்து கிட்னிக்கு போகுது. அப்படி போயிருக்கல kidneys are going to produce urine and remove the waste products by or via the urine. அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த 1 மில்லியன் கணக்கான ஃபில்டர்ஸ் ஒரு கிட்னியில எடுத்தோம்னா 1 மில்லியன் ஃபில்டர்ஸ் நாங்க குளோமருலஸ் என்று சொல்லுவோம். அது ஒரு ஃபில்டர். இப்ப இந்த படத்துல காட்டப்படுற மாதிரி ஒரு ஃபில்டரை நாங்க எடுத்தோம்னா அது ஒரு வாஷிங் மெஷின் மாதிரி. இப்ப இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ வாஷிங் மெஷின். அப்படித்தான் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவோம். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், இப்ப தண்ணி வந்து வாஷிங் மிஷினுக்குள்ள போகும். அதுக்குள்ள இருக்கிற அழுக்கான எல்லாத்தையுமே செலவு செய்து கழிவுகள் வந்து அதால வெளியில போகும். Can you imagine you have millions of filters in each kidneys. அப்ப இது என்ன செய்யுது, 1 மில்லியன் ஃபில்டர் இருக்குமெண்டா ஒரு நாளைக்கு இது ஒரு 180 லிட்டர் கணக்கான யூரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். So can you imagine like இந்த கிட்னியை வந்து 180 லிட்டர் யூரின் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுதுன்னா நாங்கள் வாஷ்ரூம்ல அல்லது டாய்லெட்ஸுக்குள்ள நாங்கள் எப்பயுமே இருக்கும். We can't come out. We'll be producing urine like several liters in every hour, isn't it? 180 லிட்டர். ஆனா இந்த கிட்னிஸ்ல இன்னொரு wonderful structures இருக்குது. அதை சொல்லுவோம் நாங்கள் டிபியூல்ஸ். இந்த டியூப்ஸ் நீங்க இந்த படத்தை பாக்குற மாதிரி இந்த டியூப்ஸ் வந்து என்ன செய்யும், இந்த ஃபில்டரால ஒவ்வொரு ஃபில்டராலையும் வடிக்கப்பட்டு வர்ற அந்த யூரினை அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை திருப்பி எங்களுக்குள்ள ரீஅப்சர்வ் பண்ணும், அதாவது அகத்துறிஞ்சு. அப்ப என்ன நடக்குது, ஒரு 180 லிட்டர்ஸ் யூரின் ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல ஒரு முதல் 99% உள்ள திருப்பி வர்றபடியா ஒரு நாளைக்கு 1 to 2 liters ஆஃப் யூரின் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நார்மலா. இப்ப இந்த கிட்னிஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வளவு தொழிற்பாடு, இட்ஸ் டூயிங் திஸ் அமேசிங் or wonderful job of cleaning the blood, removing the waste products, blood pressure control அது ஹெல்ப்பா இருக்குது, போனை ஸ்ட்ராங்கா வச்சிருக்குது. பிள்ளைகள்ல கிட்னி பிரச்சனைகள் வேற இருக்குல்ல, அல்லது கிட்னி பழுதடைய ஆரம்பிச்சோன்னா எதுவுமே டக்குன்னு எங்களுக்கு உடனே நோய் அறிகுறிகளாக வெளியில வருவது இல்லை. அதுதான் இதுல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாரதூரமான விஷயம் வந்து வெளியில உடனே தெரியாது. அப்ப அவையல் லெத்தாஜி அல்லது ஒரு லெஸ் ஆக்டிவ் என்று சொல்லுவீங்க. கிட்னி பழுதாக போன பிள்ளைகள் ஒழுங்கா ஓடி விளையாடின பிள்ளை கொஞ்ச காலமா பசி இல்லாம இருக்குது, நெஞ்சு கொண்டு போகுது, லெஸ் ஆக்டிவா இருக்கு, மூச்சுக்கு கஷ்டமா இருக்குது. அப்படி அந்த சிம்டம்கள் வேற இருக்குல்ல, நாங்கள் இங்க யூகே செட்டப் எடுத்தா ஜிபி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு they will be waiting and then getting the GP appointment. அது then they will be discussing and there will be several appointments before checking the urine or the blood test to see what's happening with the kidneys. இப்ப நாங்கள் எவலினா லண்டன்ல இப்ப முதல் ஜிபிஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஒரு ஜெனரல் பீடியாட்ரிஷியன் பார்த்து ஒரு ஜெனரல் பீடியாட்ரிஷியன் அதை வடிகட்டி எடுத்து இதை ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் எங்களுக்கு வாரதுக்குள்ள that process or the pathway it sometimes takes time. அப்ப நாங்க பார்த்துருக்கோம் நிறைய பிள்ளைகள் அப்படி கிட்னி கொஞ்சம் பழுதான நிலைமையிலையும் எங்கள்கிட்ட வருவீங்க. அப்ப இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏன் வருது அல்லது பிள்ளைகள வார கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் என்னன்றதை நாங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். So why children's kidneys are more vulnerable? இப்ப நாங்க வயது போனாக்கள் அல்லது அடல்ட்ஸோட உட்புடையக்குல சைல்ட்ஹுட் கிட்னி கண்டிஷன்ஸ் என்று சொல்ற சிறுவர்களுக்கு வார சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் வந்து they are different. So why or what's the difference between adulthood kidney conditions and childhood kidney conditions? பார்த்தோம்னா பிள்ளைகள் பிறக்கைகளே கிட்னி சம்பந்தமான டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் அல்லது
கிட்னி முதல் உருவாய்க்குள்ள வந்த பிரச்சனைகளோட பிள்ளைகள் பிறக்கலாம். அப்ப அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் கொமனா ஏற்படக்கூடிய விஷயங்கள். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம்ன்றது நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் மேலோட்டமா. அதோட பிள்ளைகள் வந்து தே டீஹைட்ரேட் ஃபாஸ்டர் தேன் அடல்ட்ஸ். இப்ப நாங்க பார்த்தோம்னா எங்கட சர்ஃபஸ் ஏரியா, சின்ன பிள்ளைகள்ட்ட சர்ஃபஸ் ஏரியா அல்லது தோல் சுற்று பரப்புன்னு சொல்லுவோம், அந்த அளவு வந்து அவையோட உடம்புட அளவோட ஒப்பிடைகள் அது கூட. அப்ப தே லூஸ் ஓ தே டீஹைட்ரேட், தே லூஸ் வாட்டர் ஃப்ரம் தேர் ஸ்கின் வெரி குவிக்லி. பிள்ளைகள் ஒரு ஹாட் வெதரா இருக்கீங்களா அல்லது சம்மர்ல மெயினா அல்லது பிள்ளைகள் ஓடி ஆடி கூட வேலை செய்யலாம், அவைகள் டீஹைட்ரேட் பண்றதுக்கு சான்சஸ் கூட. அப்ப அவையில உடம்புல நீர் சத்து நீர் வந்து குறையல. இப்ப நாங்க சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் அவுட்புட்ல இருந்து கிட்னிஸுக்கு தான் ஒரு 20% ஆஃப் கார்டியக் அவுட்புட் அல்லது இதயம் வந்து பம்ப் பண்ணல 20% வந்து இது கிட்னிஸுக்கு போகுது. அப்படி போய்க்கல டீஹைட்ரேட்டட் என்று சொன்னா அது போற அளவு வந்து குறைய போகுது. அப்ப இதால சின்ன பிள்ளைகள் வந்து மோர் வல்னரபிளா இருக்கலாம் இந்த கிட்னிஸுக்கு. அடுத்தது இன்ஃபெக்ஷன்ஸ். இப்ப நிறைய யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ், அதை பற்றி நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸ்ல கதைப்போம். தே கேன் அஃபெக்ட் கிட்னிஸ் சைலண்ட்லி. இப்ப சில யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியில சின்ன பிள்ளைகள் ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம். அப்ப பேரண்ட்ஸ் வந்து அதை நாங்கள் இக்னோர் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அது வெளியே தெரியாம இருக்கலாம். அதால வார பாதிப்புகள் திருப்பி 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 அப்படி வரும்னு சொன்னா அது கிட்னியை பாதிக்கலாம். அப்ப நான் முதலே சொன்ன மாதிரி some kidney problems show no early symptoms. So early care is really important to find out what's the problem with these kidneys, and when you're under the regular follow-up, lifelong kidney health can be ensured. அதான் நான் மெயினா சொல்லுவார். இப்போ நாங்கள் பார்ப்போம் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ நாங்கள் why can't we ignore, or please don't ignore urine infections. What are the warning signs we can see? The children, they can have high spiking temperatures. காய்ச்சல் வருது, but we don't know what's the focus. அப்படி காய்ச்சல் போய் கொண்டிருக்கிறதுல அதோட சேர்ந்து pain or burning sensation during urination. They can complain, or they can scream, they can cry, depending on their age. குழந்தை பிள்ளைன்னு சொன்னா கதைக்கு இல்லாத பிள்ளைன்னா அது அழுது கொண்டு இருக்கும். ஒரு யூரின் போய்களே அழுகுது, துடிக்குது, சில்ஸோட வருதுன்னு சொல்லி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா that's a suspicion. This could be a urine infection. High ஃபீவரோட பிள்ளைக்கு வரைக்கும் நாங்க சொல்லுவோம் இது அப்பர் யூடிஐ அல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னியை தாக்குது என்று சொல்லிக்கலாம். இதுல மெயின் பிரச்சனை வந்து என்ன? இட் கேன் கோஸ் கிட்னி ஸ்காரிங். ஸ்காரிங் என்று சொன்னா ஒரு வடுக்கள் அல்லது கிட்னியில ஏற்படுற காயங்களால அந்த காயங்கள் வந்து குணப்படுத்த முடியாத காயங்கள். இப்ப ஸ்காரிங் ஒன்று வர முதல் அது என்னென்று ஸ்காரிங் வருது, இப்படியான இன்ஃபெக்ஷனை நாங்கள் எளியா கண்டுபிடிக்கல அல்லது இன்ஃபெக்ஷன்ஸை we are not treating early or adequately, then children's kidneys can get kidney scarring. இப்போ நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு referrals GPs மூலமாகவோ அல்லது general pediatricians மூலமாகவோ we are getting referrals about repeated urine infections. Mainly female children are more prone to get urine infections. அப்ப பிள்ளைகள் வந்து அவையில் ரெஃபர் பண்ணிவிடும். அடிக்கடி இந்த பிள்ளைக்கு high spiking fever or repeated urine infections, they are presenting like this. Then we have to evaluate, or we have to see what could be the risk factor. And then நாங்கள் அதை evaluate பண்ணி அதை investigate பண்ணி then we will find out and we will sort out that with several scans and things. Then we can prevent further infection. எப்பவுமே that kidney scarring and so this kidney scarring cannot be reversed. அதனால நான் திருப்பி எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் they need to know, oh, this is a UTI. சிம்பிள் UTI சும்மா சொல்லுவோம் நாங்கள் சிஸ்டைட்டிஸ் என்று சொல்லி எங்களோட தலைப்பை அல்லது யூரினரி பிளாடருக்குள்ள பிள்ளைகள் யூரினை தேக்கி வைக்கிறதால சிஸ்டைட்டிஸ் என்று சொல்லப்படுற இது ஒன்று வரலாம். அது அப்ப UTI அல்லது கிட்னில வார இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லை. ஆனா இந்த சிஸ்டைட்டிஸை வந்து ஏர்லியா ட்ரீட் பண்ணி விட்டா அது கிட்னிக்கு போறதை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். And they can show frequent urination or bedwetting after dryness. ஒரு 6-7 வயசுக்கு பிறகு bedwetting நார்மலா இருக்காது பிள்ளைல பெரும்பாலும். அப்படி பெரிய பிள்ளை வந்து திடீர்னு அடிக்கடி bedwet பண்ணுது, frequent urination இருக்குது, அதுவும் ஒரு சிம்டமா இருக்கலாம் யூரின் இன்ஃபெக்ஷன். Foul smelling
யூரின் வந்து சரியான ஸ்மெல்லியா இருக்கு, ஓ cloudy urine, those could be signs of urine infection. So parents should know about these signs, then they can speak to GPs early, they can get the treatment early, and what are the things they can do to prevent these things. Those are the things I need to discuss in this. So as I said earlier, early treatment prevents kidney scarring. Toilet habits also matter. But நாங்கள் ஏன் toilet habits matter என்று சொல்றோம்? Why? We need to teach children to never hold urine for long hours. இந்த படத்துல காட்டப்படுற மாதிரி இது ஒரு பொசிஷன், ஒரு போஸ்டர்ல நிப்பினா அவைகளுக்கு யூரினை ஹோல்ட் பண்ணி வைப்பினா. இப்ப ஒவ்வொரு சின்ன பிள்ளையோட சலப்பையும் யூரின் பேக் பிளாடர், யூரினரி பிளாடர் என்று சொல்லப்படுறது, இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி, வயசுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி வந்து இருக்குது பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த கெப்பாசிட்டியை வந்து ஃபுல் ஆகினோன்னு அது நிறைய இருக்குல்ல பிள்ளைகளுக்கு, we will be getting signals automatically. But if they have the habit of holding it for a long time, then we know the bacteria or bugs, they can harbor it, adula pirindu peragi, they can cause infection, and that infection can go up via the ureters or the kidney tubes ala mela poi kidney ku poi urine infection varadukku chance irukku. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? நாங்கள் normally we need to advise them never hold urine for long hours. When they wake up in the early morning, we need to encourage them to go to the toilet, empty their bladder, and then before going to school, we need to ensure that they went to toilet, and then they during the school hours also interval நேரம் போய் go and regularly go to the toilet. வந்து நாங்கள் encourage பண்ணணும். Mostly எங்களுக்கு வர complaints வந்து children they refuse to go to school toilets. அப்ப விடிய காலமா போற பிள்ளை வந்து ஸ்கூல்ல யூரினே போகாம தான் பின்னரும் வீட்டவர். Then that's the common kind of risk factor of holding the urine. பிள்ளையர் நாங்கள் சொல்லி வளர்க்கவுடன் urination, if the urination is painful, அடிக்கடி போற மாதிரி இருந்தா எங்களுக்கு சொல்ல சொல்லு. Holding the urine, as I said earlier, increases the risk of urine infection. But மெயினா இந்த டாய்லெட் ஹேபிட்டோட சேர்ந்த மாதிரி we need to ensure children they are not constipated. Why constipation is also very important here is எங்கட ரெக்டம் அல்லது எங்கட மலத்தை வந்து தேக்கி வைக்கிற அந்த இடம், குடல்ல அந்த இடம் வந்து நேரா எங்கட சலப்பைக்கு பின்னிக்கு இருக்குது. So what's going to happen if they are having constipated stools, அல்லது அவைகளுக்கு மலம் வந்து ஒழுங்காக வெளியேறாத நிலைமை இருக்குல்ல, அந்த மலம் வந்து அல்லது அந்த கட்டிப்பட்ட தன்மை வந்து இந்த யூரினரி பிளாடர் சலப்பையை முன்னுக்கு இரிட்டேட் பண்ணி கொண்டிருக்கு. So what's going to happen? Children, they can't empty their urinary bladder properly. அவைகளால முற்று முழுதாக சலப்பையை கண்ட்ராக்ட் பண்ணி அந்த யூரினை வெளியேற்ற இயலாம இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? கன்ஸ்டிபேஷன் இருக்கிற பிள்ளைகள் வந்து அவை யூரினுக்கு போவிடும், சொட்டு சொட்டா போவிடும், அல்லது கொஞ்சம் தான் போவிடும். போயிட்டு மிச்சம் வந்து தேங்கி நிக்கல, அடிக்கடியில தேங்கி நிக்கிறதால பாக்டீரியாக்கள் அல்லது பக்ஸ் வந்து பிரிந்து பெருகி யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வெரி சிக்னிஃபிகண்ட் or most frequent risk factor in children for repeated urinary tract infection is constipation. இப்ப இந்த படத்துல காட்டப்படுற மாதிரி இதை சொல்லுவோம் நாங்கள் Bristol stool charted. எங்கட கிளினிக்கு வர எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் இதுதான் காட்டுறது, காட்டி கேட்கறது. So we love to know what's the shape and size of your poo. சொல்லி இந்த சரி நம்ம என்னடா இவள் வந்து இதை பற்றி எல்லாம் கேட்கிறேன். So மெயின்லி இந்த டைப்பை வச்சு நாங்க சொல்லுவோம் இந்த பிள்ளை கன்ஸ்டிபேட்டடான ஸ்டூல் பாஸ் பண்ணுதா அல்லது இந்த பிள்ளைக்கு நார்மலா ஸ்டூல் போகுதா என்றதை நாங்கள் முதலே இதுல பார்த்து சொல்லுவோம். இப்ப மெயினா பாத்தீங்கன்னா டைப் 4 அல்லது சொசேஜ் ஷேப் ஸ்டூல்ஸ் தான் நார்மலா பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணாம அடிக்கடி போகும்டா, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டைப் 1 ரவுண்ட் ஹார்ட் லம்ப்ஸ் பெலட் லைக் அல்லது லம்பியா அப்படி ஹார்டா போகுது, அல்லது பிள்ளை ஸ்டூல் போனா பிறகு அப்படி ஒரு பெரிய இதை வந்து ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு இருக்குது என்று சொல்லி சொன்னா we know this child needs either dietary modification or medications to treat this constipation. அப்ப இப்படியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை ட்ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மெயினா இந்த வி ஹூ அண்ட் யூ என்று சொல்லி யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீடியோ எங்களோட ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்டால வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் காட்டுறாங்க.
அதுல ஒரு சின்ன பிள்ளையே கதைச்சு எடியூகேட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோக்களும் எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. அப்ப அதுல சொல்றதும் இதுதான், பிள்ளைகளை வந்து நாங்கள் கண்டிஷன் பண்ணி டைமா டாய்லெட் ட்ரெயின் பண்ணி ரெகுலரா பிள்ளைகள் போய் டாய்லெட்ல இருக்கு கன்ஸ்டிபேஷன் வர விடாம பண்ணுவோம். ஸோ தட்ஸ் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த யூரினரி இன்ஃபெக்ஷன். இப்போ நாங்க பார்ப்போம் what are the conditions that affect kidneys in children. இப்போ நான் சொன்ன மாதிரி காமன் காரணம் அல்லது மோஸ்ட் காமன் ரீசன்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளை வயிற்றுல இருக்கே, அதாவது ஆன்டிநேட்டலாவே இந்த பிஓஜி மேப் ஸ்கேன் செய்து போட்டு உங்களுக்கு சொல்லுவீங்கன்னா we are suspecting some kidney issues. அப்ப நாங்கள் என்ன செய்வோம், போய் அம்மா மேலுக்கு பிள்ளை பிறக்க முதலே நாங்கள் ஆன்டிநேட்டல் கவுன்சிலிங் செய்யறாங்க. அப்ப நாங்க போய் we will talk about these are the things could happen and what are the things we should anticipate என்று சொல்லி அம்மா மேலுக்கு நாங்கள் அதை பேரண்ட்ஸோட முதலே கதைச்சு வைப்போம். அப்ப அப்படியான பிள்ளைகள் வந்து டெலிவரி ஷுட் பி பிளான்ட் க்ளோசர் டு அ டெர்ஷரி சென்டர். இப்போ யூகேல எடுத்து பார்த்தா only 13 centers in the whole UK we have kidney specialists. அப்ப லண்டன்ல 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, எங்களுடைய கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல். அப்ப லண்டன்ல இருக்க பிள்ளைகள் வந்து அந்த எங்களோட கேட்ச்மெண்ட் ஏரியாவை பொறுத்து எந்த இடத்துக்கு கிட்டவா வந்து நாங்கள் டெலிவரி பிளான் பண்ணுவோம். இப்படியான பிள்ளைகளுக்கு ஏன்னு சொன்னா, பிள்ளைகள் பிறக்கேக்கலையே இப்ப நாங்கள் இந்த படத்துல நீங்கள் பாக்குற மாதிரி ரீனல் ஏஜெனிசிஸ் என்று சொல்லுவோம். சில நேரம் பிள்ளைகள் வந்து ஒரு கிட்னியோட பிறக்கலாம், அதை சொல்லுவோம் சொலிட்டரி கிட்னி. இப்ப விஓஜி ஸ்கேன் பண்ணி போட்டு எங்களுக்கு சொல்லுவீங்கன்னா we can't find the other side of the kidney ன்னு சொன்னா, right, okay, single kidney if that's normal in structure அதுக்கு நாங்கள் பெருசா பயப்பட தேவையில்லை. ஒரு கிட்னியோட நாங்கள் உயிர் வாழலாம். ஆனா அது பிள்ளை பிறந்தா பிறகு ஸ்கேனுகளை செய்து நாங்களும் எங்கள்ட்ட ஃபாலோ அப் வந்து 5 வயசு வரைக்கும் நாங்கள் ஃபாலோ அப் பண்ணி பிறகு ஜிபிட்ட விடுவோம், வேற ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா. அப்ப சிங்கிள் கிட்னியோட பிறக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப அம்மா மேற்கூட பெரிய ஒரு பயம் ஒன்று வேணும், லைக் தே ஹேவ் ஒன்லி ஒன் கிட்னி, ஸோ வாட்ஸ் கோயிங் டு கோஸ் திஸ் இஸ் கோயிங் டு கோஸ் அ ப்ராப்ளம். அப்ப அந்த ஒரு கிட்னியை பாதுகாக்கிறதுக்குரிய ஜெனரல் அட்வைசஸ், அப்படியான அட்வைசஸ் நாங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லி அவைகள் வந்து எங்கள்ட்ட ஃபாலோ அப்ல இருப்பினான். பிள்ளையோட யூரின்ல வந்து புரோட்டீன் போகுதான்னு பாக்குறது, பிள்ளையோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பாக்குறது, பிள்ளையோட ஸ்கேனை செய்து அந்த கிட்னி சரியா வளருதா என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி போட்டு ஒவ்வொரு வருஷமும் யூரின்ல புரோட்டீனையும் பிளட் ப்ரெஷரையும் பார்க்க சொல்லி we will be asking the GP to do that. So that will be the general kind of advice or management plan we will be following up in single functioning kidney. இப்ப அதுக்கு பக்கத்துல இருக்க படத்துல பாக்குற மாதிரி சில நேரம் 2 கிட்னியுமே இல்லாம பிள்ளை பிறக்கலாம். So that's இப்ப இதான் இந்த மெயினா நான் ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்தா பிறகு the thing that changed my mind, the view that changed because of the inequality of the global health. வளர்முக நாடுகளுக்கும் வளர்ச்சி அடைந்து வர்ற நாடுகளுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து இப்படியான பிள்ளைகள் கிட்னியே இல்லாம பிறக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இல்லை. இந்த இலங்கை அப்படியான வளர்முக நாடுகள்ல இப்படியான பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை. என்னடா சின்ன பிள்ளைகளுக்கு டயாலிஸ் பண்ற வசதிகள் வந்து இல்லை. குழந்தை பிள்ளைகளுக்கு பிறக்கேக்கலையே கிட்னி தொழிற்பட இல்லை என்று சொல்லி சொன்னா அவையில டயாலைஸ் பண்றதுக்கு இருக்கிற பொருளாதார நிலைமைகள் வந்து அப்படியான நாடுகள்ல இல்லை. அப்ப அப்படியான பிள்ளைகள் வந்து sadly they will die in early neonatal period. பிறந்து கொஞ்ச நாளே அந்த பிள்ளைகள் ஏனடா கிட்னி இல்லாட்டி என்ன நடக்கும்? இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் இந்த கழிவு பொருட்களை வெளியேற்றுவதற்கு வழி இல்லை, அதை டயாலைஸ் பண்ணாட்டி அந்த பிள்ளைகள் உயிரோட இருக்காது. ஆனா the wonder why this is like called, these countries are called developed countries. இப்ப நாங்கள் நான் செய்யற ஜாப் வந்து அதுதான், சின்ன பிள்ளைகள் கிட்னி இல்லாம பிறந்தது. ஆனா I'm a dialysis consultant, so what we are going to do, we will be putting a tube or the peritoneal dialysis catheter, வயிற்றுல ஒரு குழாயை போட்டு டயாலிசிஸ் செய்து இந்த பிள்ளைகளை வடிவா வளர வச்சு அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பெரியாக்கள் ஆகினா பிறகு அந்த பிள்ளைகளோட அம்மா அப்பாட்ட இருந்தோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் இருந்தோ ஒரு கிட்னியை எடுத்து கிட்னி மாற்று சத்திர சிகிச்சை அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம், அதை செய்து அந்த பிள்ளைகள் வடிவா ஸ்கூலுக்கு போய் they will be having a near normal life. அதுதான் எங்களோட இயற்கைக்கு எதிராக நாங்கள் செய்யற இந்த கிட்னி சம்பந்தமான விஷயங்கள். இதுல it's really interesting and fascinating because of the economy of the country, the global inequality of
திஸ் எக்கனாமி. அதாலதான் இப்படியான பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள்ல. இந்த முதலாவது படத்தை பார்த்தோம்னு சொன்னா சில பிள்ளைகள் வந்து சலம் வந்து அல்லது யூரின் ஃப்ரம் த யூரினரி பிளாடர் தட் வில் கோ அப். இப்ப நீங்க பாக்குற மாதிரி இந்த யூரிட்டர்ல அல்லது இந்த டியூப்ல வந்து இந்த இஞ்சால பக்கம் இருந்து சலம் வந்து மேல போகும் கிட்னி. இதை சொல்லுவோம் ரிஃப்ளக்ஸ் அல்லது VUR என்று சொல்லப்படுற ஒரு நோய் நிலை. இதை நாங்கள் கண்டுபிடிச்சு இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும் பிள்ளைக்கு அடிக்கடி சலத்துல கிருமி தொற்று வாரதுக்கு அல்லது ரிப்பீட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அல்லது சில பிள்ளைகள் பிறக்கும் இந்த சலம் போற வழி, அதாவது நாங்கள் யுரித்ரான்னு சொல்லுவோம். இந்த சலம் போற வழியில ஒரு பொஸ்டீரியர் யுரித்ரல் வேல்வ், ஒரு வேல்வ் சம்பந்தமான ஒரு அமைப்பு வந்து சலத்தை வெளியில போக விடாது. அதாவது இந்த சலப்பையில பிரஷர் வந்து பில்டப் ஆகி அந்த பிரஷர் இப்படி மேல போகும் கிட்னி. இப்படியான பிள்ளைகள் வந்து லைஃப் லாங்கா அவையில எங்கிட்ட ஃபாலோ அப்ல இருப்பினாங்க. அவையில கிட்னி பழுதாகிறதுக்கு சான்ஸ் கூட. அப்படி அல்லது CKD அல்லது கிட்னி நாட்பட்ட கிட்னி பழுதாயிர நிலைமை என்று சொல்லுவோம். அப்படியான நிலைமைகளுக்கும் போறதுக்கு சான்ஸ் கூட. அப்படியான பிள்ளைகளோட கிட்னிஸ் வந்து செயலிழக்கிறதுக்கு சான்ஸ் கூட. அப்படியான பிள்ளைகளுக்கு கிட்னி மாற்று சத்திர சிகிச்சை ஒரு காலத்துல தேவைப்படலாம். இப்படியான நிறைய கண்டிஷன்கள் இருக்கு. இது வந்து நாங்கள் என்ன அம்மாட வயசுல இருந்து பிள்ளை பிற கேட்கல ஏர்லியா நாங்கள் காண்றது. இப்ப பிள்ளையோட கிட்னி டியூப்ஸ்கள் வந்து 1க்கு 2 டியூப் இருக்கலாம், அல்லது ஒரு கிட்னி வந்து இந்த கீழே இறங்கி போய் இந்த சலப்பைக்கு கிட்ட இருக்கலாம். இப்படி வளர்ச்சியில நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்கலாம். ஸோ தோஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள். அவற்றை எல்லாம் கண்டறிந்து அதில் வார விளைவுகளை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்றோம் என்றதுதான் எங்களோட வேலை. அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு இந்த படத்துல இது I took this picture from internet. You can see nephrotic syndrome. நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சலத்துல புரதம் போற ஒரு நிலைமை. பிள்ளைகள் வந்து தெரியும் இப்படி சாடையா அந்த கண் வீக்கம் மாதிரி இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். அப்ப மெயினா நாங்கள் நிற்கிறது அல்லது ஜிபிஸ் நிற்கிறது குட் பி அலர்ஜி, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனா இருக்கலாம், அல்லது இந்த ஹே ஃபீவரா இருக்கலாம், ஒரு சீசனால இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பார்த்து கொஞ்ச நாள் அப்படியே இழுபட்டு வச்சு கொண்டிருப்பீங்க. This is called when you leak protein in your urine and you get swelling like this, that is called nephrotic syndrome அல்லது சிறுநீர்ல புரதம் போகிற ஒரு நிலைமை. The statistics அல்லது டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஒரு 50,000 பிள்ளைகளை நாங்கள் எடுத்தோம்னா 1 in 50,000 children they can get nephrotic syndrome. நான் இப்போ எவரினா லண்டன் எங்கட ஹாஸ்பிட்டல்ல நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் கிளினிக்கை நானும் இன்னும் 2 கன்சல்டன்ட் மேலும் நடத்துகிறோம். We have about 300 children in our follow-up. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், 1 in 50,000 சொல்றோம், ஆனால் it's not uncommon. So we are seeing more children affected. இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்த இந்திய குடியேறு நாட்கள், இந்தியாவிலேருந்து வந்த குடியேறு நாட்கள், அப்படி வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்த பிள்ளைகளுக்கும் இப்படியான விஷயங்கள் இருக்கு. ஸோ 2லேருந்து 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து இப்படி புரதம் போகிற நிலைமையில வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். இப்போ அவைகளுக்கு நாங்கள் பிரெட்னிசலோன் என்று நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை கொடுத்து இந்த நோய் நிலையை குணமாக்கி இது வந்து அடிக்கடி வர பார்க்கும். அடிக்கடி இப்படி வீக்கம் வர பார்க்கும், அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டி வரும். பிறகு மோஸ்ட்லி மோர் தேன் 90-95% ஆன ஆட்களுக்கு வந்து ஒரு 12 வயசுக்கு பிறகு இது அவையில விட்டு போயிடும், அல்லது அதுக்கு பிறகு வராது. ஆனா சில பிள்ளைகளுக்கு வந்து தொடர்ந்தும் இது வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்குரிய நிலைமைகள் இருக்கு. அப்ப அவைகளுக்கு நாங்கள் வேற மருந்துகளை கொடுத்து இந்த நோய் நிலையை மேனேஜ் பண்ணுவோம். தான் ஒரு பேசிக்கான ஒரு அறிவு பிள்ளைகளுக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், அம்மா அப்பாவுக்கு நாங்கள் சொல்றது, இப்ப எல்லாத்தையுமே நாங்கள் இக்னோர் பண்ண முடியாது. அலர்ஜியா இருக்கலாம், ஹே ஃபீவரா கூட இருக்கலாம். ஆனா அந்த நேரம் நாங்கள் அடிக்கடி வருதுன்னு சொன்னா ஜிபியில சொல்லி ஒரு யூரினை செக் பண்ணி பார்ப்பது வெரி இம்பார்ட்டன்ட். when they check the urine, ஒரு பிள்ளையிலேருந்து யூரின் எடுத்து அந்த டிப்ஸ்டிக்னு சொல்லுவோம், அந்த குச்சியை உள்ள வச்சு பார்க்கல இவ்வளவு புரோதம் போகுதா அதை கண்டுபிடிச்சிட மாட்டா, they can refer to us early and we can treat early. ஸோ இப்படியான விஷயங்களை நாங்கள் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அடுத்தது இந்த நாட்பட்ட சிறுநீரகம் சம்பந்தமான நோய் நிலைகள் என்று சொல்லப்படுற chronic kidney disease in children. இப்ப இதுல இந்த படத்துல காட்டப்படுற மாதிரி if the function is declining, இப்போ நார்மலா வந்து இந்த GFR சொல்லப்படுற அல்லது கிட்னியோட தொழிற்பாடு, 2 கிட்னியும் சேர்ந்து செய்யற தொழிற்பாடு வந்து 90% விட கூடவா இருக்கும். அப்ப அது கொஞ்சம் குறையல ஸ்டேஜஸ் என்று சொல்லுவோம். அப்படியான ஸ்டேஜஸின் அடிப்படையில பிள்ளையோட கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சு கொண்டு போகலாம் பல வேறுபட்ட காரணங்களால.
இது கண்டுபிடிக்கப்படே இல்லை என்று சொன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய இல்லை அல்லது நாங்கள் கண்டுபிடிச்சு ஃபாலோ அப் பண்ணி பிள்ளைகளை நாங்கள் அட்வைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணே இல்லைன்னு சொன்னா இது அடிக்கடி கிராஜுவலா குறைஞ்சு கொண்டு வரும். சில பேருக்கு டக்குன்னு குறையலாம். இப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 5 அது சொல்லுவோம் என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர். அப்படியான நிலைமையில பிள்ளைகள் பிரசன்ட் பண்ண விதமா இருந்தா எங்களுக்கு முதலாவது அப்படியான நிலைமையில வரைக்கல தே நீட் டயாலிசிஸ். டயாலிசிஸ் என்றா கிட்னி வந்து செய்ய வேண்டிய வேலையை வெளியில செய்யலாம் இருக்கிறதால் நாங்கள் வெளியால இருந்து கிட்னி செய்யற தொழிற்பாட்டை நாங்கள் செய்யறது தான் டயாலிசிஸ் என்று சொல்லுவோம். So it has two kind of modalities. ஒன்று சொல்லுவோம் நாங்கள் ஹீமோடயாலிசிஸ் என்று ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்றது வயிற்றுல ஒரு டியூபை போட்டு ஒரு திரவத்தை வயிற்றுக்குள்ள விட்டு அந்த திரவத்தை சுத்திகரிச்சு போட்டு அந்த திரவத்தை வெளியே எடுக்கிறது. ஸோ இப்படியா 2 முறைகளால நாங்கள் கிட்னியை சுத்திகரிப்பு முறையை நாங்கள் மேற்கொள்ளலாம். எப்ப வரைக்கும் நாங்கள் செய்யறோம் பிள்ளைய வடிவா வளர வச்சு யாராவது ஒரு ஆள்கிட்ட பேரண்ட்ஸ் இருந்தோ ரிலேட்டிவ்ஸ் இருந்தோ கிட்னி எடுத்து கிட்னி மாற்றம் வரைக்கும் இந்த டயாலிசிஸ் என்ற ப்ரோசஸ் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இதான் இந்த குரானிக் கிட்னி அல்லது நாட்பட்ட கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள்ல இப்படித்தான் நாங்கள் மேனேஜ் பண்றாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டேட்டா பார்த்தா தெரியும். இந்த கார்டியன் என்ற மேகசின்ல வந்த 1ஆம் தேதி இந்த நியூ இயருக்கு வந்த ஒரு ஆர்டிகிள் வந்து they call for routine high blood pressure testing of UK children as cases almost double. Identifying teenagers at risk could help prevent organ damage, strokes and heart attacks in early adulthood, doctors say. So இது வந்து என்னோட ஒர்க் பண்ற ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் அவர் அதுல கதைச்சிருக்கார். இப்ப இது மெயினா இவியல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகளுக்கு இப்ப பிளட் ப்ரெஷர் கூடவா இருக்கிறதுக்குரிய டேட்டா அப்படித்தான் எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப சொல்லுது. இப்ப இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? பிளட் ப்ரெஷர்னா என்ன? நாங்கள் வயது போனாக்களுக்கு தான் ப்ரெஷர் இருக்கு அப்படிதான் நாங்கள் மெயினா தெரிஞ்சு கொள்றோம். அப்ப இதுவும் ஒரு சின்ன பிள்ளைகளுக்கும் இது மெயினா வரலாம். அப்ப பிளட் ப்ரெஷர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ். we need to see children can have higher blood pressures too. அப்ப அவைகளுக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்றதே கஷ்டம். என்ன நாங்கள் பெரிய ஆக்களுக்கு பாவிக்கிற அந்த பிளட் ப்ரெஷர் கஃப சின்ன பிள்ளைகளுக்கு பாவிக்க இயலாது. அதுக்கண்டு சில சின்ன கஃப வச்சுக்கொண்டு பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தா கூட பிளட் ப்ரெஷரை காட்டும். அதை சரியான முறையில கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்றது வந்து சரியான முக்கியம். என்னன்னா அல்லது பிள்ளைகளுக்கும் ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட்ல பிரச்சனைகள் வரலாம், பிளட் ப்ரெஷர் கூடி இப்படியான நிறைய பிரச்சனைகளை முதலே ஆரம்பத்திலேயே இடம் காணக்கூடியதா இருக்கும். மெயினா இப்ப என்னன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பாவனை. பிள்ளைகள் வந்து முதல் மெல்லிசா அல்லது மெலிந்திருந்தா சொல்றது வந்து அவ பிள்ளை சாப்பிடுறது இல்லை, அதை சாப்பிடு இதை சாப்பிடுறது. பிள்ளைகள் நல்லா ஓவர் வெயிட்டா போனா அம்மா மேருக்கு அல்லது பேரண்ட்ஸுக்கு தேல் பி ஹாப்பி. ஆனா அது உண்மை இல்லை. இப்ப ஓவர் வெயிட்டா போயிருக்குல பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கூடுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் கூட. சான்சஸ் the family history of kidney diseases. இவங்களோட பரம்பரையில பேரண்ட்ஸுக்கு அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னா children they can have high blood pressures as well. அப்ப அதுக்கு என்ன காரணம்ன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி திருப்பி யூரின் இன்ஃபெக்ஷன் வார பிள்ளைகளுக்கு அல்லது ஸ்காரிங் அல்லது அந்த வடுக்கள் அந்த தழும்புகள் ஏற்பட்டு அதுல இருந்து வார ஹோமோன் சுரக்கிறதாலையும் பிள்ளைகளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வரலாம். அப்போ சிம்பிள் பிளட் ப்ரெஷர் செக். ஏன்னா இப்ப எல்லா ஜிபி சென்டர்லயும் they don't have facilities to check the blood pressures for children. So that's why we always speak to GPs, can you arrange this and that, but how can we find out? இப்படியா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற பிள்ளைகள் பீடியாட்ரிஷியன்ஸை மீட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் they can get screened. அங்க அவையோட பிளட் ப்ரெஷரை பார்க்கலாம். அப்படி பார்க்கல இப்படியா ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் முதலே கண்டுபிடிச்சு பிளட் ப்ரெஷரை ஏர்லியா செக் பண்ணினோம்னா we can treat this high blood pressure, which is going to prevent further kidney damage, further strokes or heart attacks even. அதனால இது சரியான முக்கியம். இதுக்கு மேலதிகமா இப்ப நாங்க பார்த்தோம்னா conditions that affecting kidney filters. இப்ப நான் சொன்ன மாதிரி 1 மில்லியன் ஃபில்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபில்டர் எடுத்தோம்னா அதுல இந்த ஃபில்டர் மெம்பரேன் வந்து யூஸ்வலா ரெட் செல்ஸ் அல்லது செங்குருதி சிறு துணிக்கைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவையில யூரின்ல வர விடாது. அப்ப யூரின் வந்து பிளட்டா போகுது. அதுக்குரிய காரணங்களை கண்டுபிடிக்கணும். conditions that affecting like kidneys can be genetics also. பரம்பரையா இருக்கிற ஜீன்ல வார பிரச்சனைகள் கூட இருக்கலாம். இந்த கிட்னி டியூப்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டியூப்ல வார பிரச்சனைகள் வந்து
யூரினை திருப்பி, அதாவது அந்த வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து திருப்பி அகத்துறிஞ்சிறதுல, தாது பொருட்களை திருப்பி அகத்துறிஞ்சிறதுல வார பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. I'm not going to talk about them in detail. ஸோ இதுல எல்லாத்தையும் நாங்கள் எப்படி கண்டறிகிறது, பிள்ளைகளை தான் மெயினா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, என்னென்ன வார்னிங் சைன்ஸ் நாங்கள் பிறகு ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். அப்ப ஜென்ரல் அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? என்கரேஜ் ரெகுலர் வாட்டர் இன்டேக். பிள்ளைகளோட நிறைய கேட்ட மாதிரி பிள்ளைகள் தாகம் இல்லாத விதத்துல பிள்ளைகள் அடிக்கடி தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கணும். அதுக்காக ஓவர் எக்ஸசிவா குடிக்கணும் என்று சொல்ல இல்லை. எக்ஸ்ட்ரா வாட்டர் டியூரிங் ஹாட் வெதர். இப்போ அவையல் ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணி கூட அதை நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னால கூட லூஸ் பண்ணிக்கல, தே நீட் டு ட்ரிங்க் எக்ஸ்ட்ரா வாட்டர். ஃபீவர், வாமிட்டிங், டயரியா வந்து உடம்புல இருந்து நீர் இழக்கப்படுற சந்தர்ப்பங்கள்ல தே நீட் டு ட்ரிங்க் எக்ஸ்ட்ரா வாட்டர். அவாய்ட் எக்ஸஸ் ஃபிஸி ட்ரிங்க்ஸ். இப்போ சில பிள்ளைகள் வந்து ஃபிஸி ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் குடிப்பீங்க, ரொம்பவே குடிச்சு கொண்டிருப்பீங்க. அது எக்ஸஸா குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ண சொல்றோம். அவாய்ட் டூ மச் ஆஃப் சோல்ட் இன்டேக். இப்போ சோல்ட் கூட 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 உங்களுக்கு கிட்னி அதை ஹேண்டில் பண்ற தன்மை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டப்படலாம். இப்ப எவ்வளவு சோல்ட் நாங்க எடுக்கிறோமோ அதுல எக்ஸஸ் சோல்ட்டை வந்து கிட்னி வந்து என்ன செய்யும்? கெட் ரிட் ஆஃப் தட் எக்ஸஸ் சோல்ட் ஃப்ரம் த யூரின். இப்ப சோடியம் அல்லது சோல்ட் நாங்கள் கூட எடுக்க எடுக்க கிட்னி வந்து கால்சியத்தை கூட எக்ஸ்பெல் பண்ணு. அதால என்ன, கால்சியம் போய் கிட்னியில படிஞ்சு கல்லுகள் வாரதுக்கும் சந்தர்ப்பம். அப்படி நிறைய பிரச்சனைகள் வரலாம். டூ மச் ஆஃப் சோல்ட். And we need to encourage healthy dietary habits. இப்போ நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் பிள்ளைகள் கூட எடுப்பினோம். அப்படி எடுக்கிற ஆட்களுக்கு வந்து கூட சோல்ட் இருக்கு, அதுல that's not the healthy dietary habit. எப்பயாவது இருந்து போட்டு ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது வேற. So these are the general advices we would advise to parents. Medicines also that they can cause harm. இப்போ பெயின் கில்லர்ஸ் நாங்க பாக்குறோம், பேராசிட்டமால் வந்து அதுல எழுதி இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்ட மாதிரி we can give them to children. சில பெயின் கில்லர்ஸ் வந்து அது NSAIDs சொல்லுவோம், அல்லது நியூரோஃபன் அல்லது ப்ரூஃபன் என்று சொல்றப்படுறது. இப்படியானது வந்து கிட்னிக்கு தொடர்ந்து அடிக்கடி எடுக்கிறது வந்து கிட்னிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த மெயினா எங்களுக்கு இப்ப இந்த ஹெர்பல் அன்னோன் ரெமெடிஸ் பற்றி எங்களுக்கு தெரியாது. they can cause damages. Well, not all the medicines are safe for kidneys. So always tell your doctor if your child is unwell, dehydrated and vomiting. இப்ப சத்து எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளை டீஹைட்ரேட் இருக்கைகளை கூட நியூரோஃபனை கொடுக்கல கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு சந்தர்ப்பம் கூட. இப்படியான விஷயங்களை நாங்கள் அடிக்கடி பேரண்ட்ஸுக்கு எம்பசைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளும். அப்ப என்ன வார்னிங் சைன்ஸ் பேரண்ட்ஸ் பார்க்கணும்? இந்த ஸ்வெல்லிங் நான் சொன்ன மாதிரி கண்ணை சுத்தி வீங்குது, கால் வீங்குது, இப்படி வீக்கம் வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? புரதம் வந்து கூட யூரின்ல போடுறதுனால பிள்ளையோட பிளட்ல ஆல்புமின் அளவு அல்லது புரதத்தின் அளவு குறைவா இருக்கிற காரணத்தால இப்படி வீக்கம் வரலாம். வெரி டார்க் அல்லது கொக்கா கோலா கலர்ல யூரின் போகுது, அது இப்படியானதுலாம் வார்னிங் சைன்ஸ். அல்லது யூரின் போகிறது குறைவா இருக்குது, பிள்ளையோட வளர்ச்சி குறைவா இருக்குது, பெர்சிஸ்டண்டா ஃபட்டிகா இருக்குது, மூச்சு கஷ்டமா லெத்தாஜிக்கா இருக்கு, லெஸ் ஆக்டிவா இருக்கு. இப்படியான விஷயங்களை முதலே கண்டறிஞ்சு நாங்கள் ஜிபியோட கதைக்கிறதால if they refer to us early, that will make a big difference for us. அப்ப இதை சம்மரைஸ் பண்ணணும் சொன்னா இப்ப நாங்கள் என்னென்ன மெயினா சொல்லலாம். So we need to know about the general kidney health advices. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இப்ப எங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது சொல்லி சொன்னா அது வேற வேற அட்வைஸா போகும், இருக்கிற பிரச்சனையை பொறுத்து. இப்ப இந்த ஜென்ரல் அட்வைஸ் வந்து நான் சொன்னது வந்து உங்களோட பிள்ளைக்கு இப்ப கிட்னி பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் இன்னும் கண்டறியவில்லை. சாதாரணமான பிள்ளைகளுக்கு இப்படியான ஜென்ரல் அட்வைஸ் நாங்கள் கையாண்டவன் சொன்னா நாங்கள் ஏர்லியா கண்டுபிடிக்கலாம் ஏதாவது பிரச்சனை இருக்க மாட்டோம். அப்ப ட்ரெயின் த சில்ட்ரன் ஃபார் அ ஹெல்தி வாய்டிங் அண்ட் பவல் ஹேபிட்ஸ். தலம் போறதையும் மலம் போறதையும் அடிக்கடி நாங்கள் என்கரேஜ் பண்ணி அந்த ஹெல்தி ஹேபிட்ஸை நாங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டாம். யூரின் இன்ஃபெக்ஷன் வரதையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். மற்றது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்து வடுக்கள் அல்லது தழும்புகள் கிட்னியில ஏற்படுறதை ப்ரிவென்ட் பண்ணலாம். வார்னிங் சைன்ஸ் ஏர்லியா கண்டுபிடிச்சு நாங்கள் ஜிபியோட கதைக்கலாம். அப்படி ஏர்லியா கண்டுபிடிச்சு கதைக்கிறதால ஏர்லியா எங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணக்கூடியதா இருக்கு. நன்றி. நன்றி, மிகவும் அருமையான பேச்சு டாக்டர். துலமாக அதாவது சிறு பிள்ளைகளை என்ன விதமாக நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள்.
சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல பெரியவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் முதலில் இதை கருத்துக்கள் சொல்ல முதல் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் கைதட்டும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது சீம்ஸ் அறையிலிருந்து புகனேசன் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி ஐயா. இப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, டாக்டர் ஐயா, உங்களது பேச்சு எமக்கு மிகவும் முக்கியமானதாக அமைந்துள்ளதை இட்டு நான் மகிழ்கின்றேன், வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகின்றேன். நான் நேரடியாகவே நேரத்தின் அருவி 2 கேள்விகளை கேட்க உள்ளேன் ஐயா. நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்கள் அந்த கிட்னிஸ் வந்து கீப் போன் ஸ்ட்ராங் அண்ட் பிளட் ப்ரெஷர் நார்மல் என்று சொன்னீங்கள். நீங்கள் அந்த பிளட் ப்ரெஷர் பற்றி கொஞ்சம் கூட சொன்னீங்கள். என்றாலும் அந்த அந்த கிட்னிக்கும் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற போனுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன தொடர்புன்றதை கொஞ்சம் கூட சொன்னால் எங்களுக்கு விளக்கமா இருக்கும். வேண்டாம், அது பெரியாக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குத்தானே, அது சின்ன பிள்ளைகளிலிருந்து அதை ஒரு கொஞ்சம் கூட்ட சொன்னீங்கன்னா விளக்கமா இருக்கும். 2வது, கிட்னி ஃபங்க்ஷன் சரியா நடக்கிறதா பிள்ளைகளோ பெரியாக்கள்ல பிளட் டெஸ்ட்டை தவிர வேற என்னென்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றதான் கேள்வி ஐயா. நன்றி ஐயா, நன்றி. உங்களோட முதலாவது கேள்விக்கு பதில் சொல்ல போனா, போன் ஹெல்த் என்று நான் முதல் சொன்னேன். போன் ஹெல்த்ன்றது வந்து மெயினா என்ன நடக்கும் சொன்னா, இந்த கிட்னி பழுதாகைக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னா, போன் வந்து ஃபார்மேஷன்ல வர பிரச்சனைகள். இப்ப ஆரோக்கியமான எலும்புகளுக்கு வந்து கிட்னி நார்மலா வேலை செய்யணும். இதுல இருக்கிற ஹோமோன்களான இன்ஃபெக்ஷன்ஸாலதான் கிட்னி வந்து நாங்கள் எடுக்கிற கால்சியத்துல இருந்து, நாங்கள் சாப்பிட்ற கால்சியத்துல இருந்து எல்லாம் போய் போன் ஃபார்மேஷன் என்று சொல்லுவோம். போன் என்ன மாதிரி உருவாக்குது, அது என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது, எல்லாத்துக்கும் கிட்னி நார்மலா இருக்குன்னா அது அதுல தொழிற்பாடு எல்லாம் நார்மலா இருக்கும். கிட்னி பழுதடைய தொடங்கின பிறகு இருக்கிற ஹோமோனல் இன்ட்ராக்ஷன்ஸால போன்ல வார பிரச்சனை, போன் வந்து நலிவடைகிறதுன்னு சொல்லுவோம். வீக்கா போய் இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்படி போன் வீக்கா போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, கிட்னி பழுதடைந்து கொண்டு போற சந்தர்ப்பத்துல. இப்ப அதாலதான் இது 2க்கும் இருக்கிற தொடர்புகள் மெயினா கிட்னிக்கும் சுருக்கமாக சொல்ல போனா அந்த ஹோமோனலாலதான் மெயினா. இப்ப பிளட் ப்ரெஷர் ரெகுலேஷன்ல கிட்னியில சுரக்கப்படுற ரெனின், ஜியோடென்சின், அல்டஸ்ட்ரோன் சொல்லப்படுற ஹோமோன்களால எங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் பண்ணப்பட்டு வச்சிருக்குது. இப்ப பிளட் ப்ரெஷரை நார்மல் ஆக்குறது சொல்லி அதுல என்னன்னு சொல்றோம், அதுல வார ஹோமோன்களை தொழிற்படாத எங்களோட குருதி கலன்கள்னு சொல்றோம். அதெல்லாம் சரியான முறையில சுருங்கி விரிகிறத எல்லாத்தையும் நாங்கள் இந்த ஹோமோன்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இப்ப கிட்னி பழுதடையக்குள்ள இதுல சர்ச் கூட இப்படியான ஹோமோன் டிஸ்ரெகுலேஷன் அல்லது ஹோமோன்கள் ஒழுங்கா தொழிற்படாத இடத்துல பிளட் ப்ரெஷருக்கு கூட சந்தர்ப்பம் இருக்கு, உயர் குருதி அமுக்கம் வாரதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கு. இது கூட முதலாவது கேள்வி. 2வது, என்ன வழிமுறைகள்ல கண்டுபிடிக்கலாம் ரத்தத்தை தவிர? நீங்க கேட்ட மாதிரி இப்ப நான் சொன்ன நோய் அறிகுறிகள் மாதிரி அதில் வச்சு கண்டுபிடிக்கலாம். வீக்கிறது, வீக்கம் மாறுது, கால் கை வீங்கிறது, அல்லது ரத்தம் அல்லது டார்க் கலர், டீ கலர், யூரின் போறது, இப்படியான விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். மெயினா யூரினை செக் பண்றது. இப்ப யூரின்ல பார்க்கல யூரின்ல புரதம் போறது அல்லது கண்ணுக்கு தெரியாத விதத்துல கூட ரத்தம் போகலாம். அதை சொல்லுவோம் நாங்கள் மைக்ரோஸ்கோபிக் ஹீமட்டூரியா. இப்ப அதை யூரின் டிப் பண்ணி பார்க்கல தான் இவ்வளவு ரத்தம் போகுதான்றது விளங்கும். ஆனா எங்களுக்கு யூரின் நார்மல் கலரா இருக்கு. அப்ப அதுல நார்மலா யூரினை பார்த்து கண்டுபிடிக்கல, அது யூரினை டிப் பண்ணி பார்த்து தான், அந்த டிப்ஸ்டிக் அல்லது அந்த குச்சிகள் மூலமாக பார்த்து தான் எங்களுக்கு ஜிபி மேன் சொல்லுவீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி புரதம் கூட போகுதுன்னா அதுக்கு என்ன ஒரு காரணத்தால் அல்லது கிட்னி ஆரம்பத்துல செயலிழக்க போவதுக்குள்ள புரதம் போகலாம். அடுத்தது பிளட் ப்ரெஷர். இப்ப முதலே கிட்னி செயலிழக்க முதல் இந்த 2 விஷயங்களை தான் நாங்கள் மெயினா பார்ப்போம். பிளட் ப்ரெஷர் கூடும், புரதம் கூட போகும். அப்ப பிளட் டெஸ்ட் பண்ணாமலே இந்த 2 விஷயங்களாலையும் நாங்கள் அதை ஆரம்ப காலத்துல கண்டுபிடிக்கலாம். நன்றி. நன்றி 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 நன்றி.
அடுத்த நான் ஒரு கேள்வி இருக்கின்றேன் டாக்டர். நீங்கள் வந்து சில்ட்ரனோட நீங்கள் டீல் பண்றீங்க, கன்சல்டனாக இருக்கின்றீங்க. என்னோட கேள்வி வந்து சில்ட்ரனுக்கு எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, எவ்வளவு என்ன பெர்சன்டேஜ்ல நடக்குது, அல்லாட்டிக்கு அவைகளுக்கும் டயாலிசிஸ் இது காமனா இருக்குதா? என்ன வித்தியாசங்கள் இந்த சில்ட்ரனுக்கும் பெரியாக்களுக்கும் உள்ள விஷயங்கள், அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளக்கம் குறைவா இருக்கு, அதற்கு விளங்கப்படுத்துறீங்களா? நன்றி. நன்றியா. இப்ப எங்கட சின்ன பிள்ளைகளை வந்து நாங்கள் கிட்னி மாத்த போறோம், அல்லது பிள்ளைகளோட கிட்னி ஃபெயிலா போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அவைகளுக்கு மாத்தைகளை நாங்கள் வைக்க போறது வந்து அடல்ட் கிட்னி அல்லது வயது வந்த ஆக்களோட கிட்னி தான். எங்கட கிட்னி சைஸை நீங்கள் பாத்தீங்கன்னா எங்கட ஒரு ஃபிஸ்ட் பம்ப் என்ன, ஒரு கையை அப்படி பொத்தி பிடிச்ச வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு சைஸ்ல ஒரு கிட்னி இருக்கும். அப்ப அடல்ட்ல அந்த கிட்னிய ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு 10 கிலோ தான் பிள்ளையோட வெயிட்டா இருக்கும், அந்த பிள்ளைக்கு என்னென்ன வைக்கிறது நாங்கள் யோசிக்கலாம். ஆனா நாங்கள் அதான் நாங்கள் ஒரு கட் ஆஃப் பாயிண்டா வச்சிருக்கோம். பிள்ளை அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 10 கிலோ வரைக்கும் பிள்ளை வளர்ந்தா பிறகு நாங்கள் அது வரைக்கும் டயலைஸ் பண்ணி நான் சொன்ன முறைகளான பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஒரு டியூபை போட்டோ நாங்கள் டயலைஸ் பண்ணி பிள்ளைய வளர வச்சு 10 கிலோவுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு அது பிறகு அம்மாவோட மேட்சிங் அல்லது அப்பாவோட மேட்சிங்கோ அல்லது ரிலேட்டிவ்ஸோட மேட்சிங்கை பார்த்து நாங்கள் வயசு வந்த ஆள்ட ஒரு கிட்னியை எடுத்து அந்த பிள்ளையில வயத்துல வைப்போம். அது நார்மல் கிட்னி இருக்கிற இடத்துல வைக்கிறது இல்ல, அது வயத்துல நாங்கள் சொல்லுவோம் அங்க ரைட் ஐலியக் ஃபோசான்னு சொல்லப்படுற வெலை பக்கம் தான் கொமனா வைக்கிறது. கொண்டு போய் எங்களோட தலைப்பைக்கு கிட்டவா தான் அந்த கிட்னியை வச்சு சர்ஜன் மேர் அதை செய்து தருகிறோம். எங்களுக்கு என்ன அதுக்குரிய குருதிக்கலங்களோட பொருத்தி சில கான்களை வந்து சில பையோட பொருத்தி விட்டா அதுக்கு பிறகு பிள்ளைய நாங்க தான் தொடர்ந்து வாழ்க்கை பூரா பார்ப்போம். இப்போ ஒரு மாசத்துல எடுத்தோம்னா நாங்கள் 2 அல்லது 3 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுகள் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு மாதத்துல செய்யறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அது காமனா இருக்குது. எங்களோட ஃபாலோ அப்ல எத்தனையோ பேர் என் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் அல்லது கிட்னி முழுவதுமாக பழுதடைந்த பிள்ளைகள் இருக்கிறோம். அப்படியான விஷயங்கள் எங்கட லண்டனை பொறுத்தவரையில் நாங்கள் 2 யூனிட் தான் நான் சொன்ன மாதிரி இந்த யூனிட்ல அடிக்கடி நடக்கும். இது வந்து லிவிங் டோனர் ஸ்கீம் வச்சிருக்கோம். அதாவது உயிரோடு இருக்கைகளே நாங்கள் கிட்னியை தானமா கொடுக்குறது. டிசீஸ் டோனர் ஸ்கீம் இன்னொன்று இருக்குது. ஒரு ஆள் இறக்கைகளை அவையில் தங்களோட உறுப்புகளை தானமா கொடுக்குற இதுல வந்து மேட்சிங் கிரைட்டீரியாஸை பொறுத்து இந்த பிள்ளைக்கு இது மேட்சிங்கா இருக்குமென்னு சொல்லிக்கல யாராவது இறந்தால் அகால மரணம் சம்பவிக்கும் சந்தர்ப்பங்கள்ல அந்த கிட்னி இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார் இந்த பிள்ளைக்கு மேட்சிங்கா இருக்குன்னு எங்களுக்கு இரவுல கோல் வரும். இரவு ஒரு 12:30 1 மணிக்கு இரவுல கோல் வந்துன்னு சொன்னா நாங்கள் அதை எடுத்து இந்த பிள்ளைக்கு பொருந்துமான்ட்டு பேரண்ட்ஸோட கதைச்சு பிள்ளைய இரவுல வர வச்சு நாங்கள் இதை செய்வோம். இப்ப இப்படியா 2 விதமான ஸ்கீம்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. நன்றி. மற்றது வந்து பெற்றோருடைய அவைகளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தா கூட பிள்ளைகளுக்கும் வேற சான்ஸ் இருக்கு. அவர் சரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மேக் பண்ணாட்டி அதுவும் எஃபெக்ட் பண்ணுமென்று நீங்க சொல்றீங்களா? அப்படித்தானே? ஜெனடிக் பிரச்சனைகள் இருக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்கு வரலாம். ஓகே, நன்றி. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. அழகான செய்தியை தேவையான நேரத்திலே எங்களுக்கு தந்திருந்தீர்கள். ஒரே ஒரு கேள்வி. என்னுடைய பேரப்பிள்ளை அவர் அமைதியா இருப்பார், திடீரென்று சொல்லுவார் எனக்கு ஜூரின் வருகுதுண்டு அந்தரப்பட்டு கொண்டிருப்பார். இது ஜூரின் ஏதாவது ட்ரபிளுக்கான காரணமா ஒருக்கா சொல்லுவீங்களா? நல்ல ஒரு கேள்வி ஐயா. என்னன்னு சொன்னா இப்ப பிள்ளைகளுக்கு வந்து இப்ப இருக்கிற பிஹேவியரல் இஷ்யூஸுக்கும் இப்படியான ஒரு விஷயங்கள் வரலாம். இப்ப நாங்க சொல்ற மாதிரி ஏடிஹெச்டி அல்லது பிள்ளைகள் வந்து என்னன்னு சொல்றது அடிக்கடி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி திடீர்னு போல அட்டென்ஷனை சீக் பண்றதுக்கு கூட பிள்ளைகள் இப்படி சொல்லலாம். இப்ப நாங்கள் என்னத்துக்காக பிள்ளை இப்படி சொல்லுது அடிக்கடி இது சொல்றது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்குரிய இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனுக்குரிய சைன்ஸ், ஃபவுல் ஸ்மெல்லிங்கா, கிளவுடி கலர் யூரின் வருதா, அடிக்கடி போகிறது சரி அடிக்கடி போகுது இப்ப அடிக்கடி சொல்றாங்கன்னா நாங்கள் ஜிபிடி சொல்லி டெஸ்ட் பண்ணி பாக்குறதுல பிள்ளைங்க. ஆனா பிஹேவியரல் இஷ்யூஸுக்கும் இந்த யூரின் அடிக்கடி போறதுக்கும் சந்தர்ப்பங்களும் ஒரு லிங்கும் இருக்குது. அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னு சொல்லுவோம் அல்லது ஓட்டிஸ்டிக் பிள்ளைகள்னு சொல்லுவோம். அவைகளுக்கும் அடிக்கடி இப்படியான கம்ப்ளைண்ட்களை சொல்லுவோம். அல்லது வீட்டுல இருக்கிற தான் மட்டும்தான் லோனா இருக்கிற பிள்ளைகள் வந்து அடிக்கடி பேரண்ட்ஸ் அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக யூரின் வருதுன்னு அம்மா அப்பா ஓடி வருவீங்க தன்னை கவனிக்கணும்ன்றதுக்காக. அப்படியும் பிள்ளைகள் பிரசன்ட் பண்றதும் இருக்கையா. நன்றி. நன்றி. அடுத்ததாக கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க பேசுங்க.
உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று டாக்டர் கஜேந்திரன் மேலே அருமையான டாபிக். அநேகமாக இந்த தளத்தில் உள்ள ஆட்களுக்கு கிராண்ட் சில்ட்ரனுக்கு தான் இல்லை பேரண்ட்ஸும் பார்க்க கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் கூட இன்ட்ரெஸ்டாக இதில் கேட்பினோம். என்ன அநேகமாக கிராண்ட் சில்ட்ரனுக்கு தான் மிகவும் அருமையான இது. அதில் கேள்விகள் எல்லாரும் கேள்விகள் கேட்டுட்டோம். நீங்கள் டாக்டர் திருப்ப வந்து வேறு என்ன டாப்பிக்கோட இல்லாட்டி நீங்கள் பீடியாட்ரிக் மட்டும்தானே பெரியாக்கள் இந்த ப்ராப்ளம் இந்த கிட்னி ப்ராப்ளம் அதில் பற்றி கதைக்கலாம். திருப்பி ஒரு வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நல்ல வடிவாக அருமையாக வடிவாக தமிழ்லேயும் இங்கிலீஷில் எல்லாம் பிடிஎஃப் இதெல்லாம் போட்டு வடிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துனீங்க. நல்ல மிகவும் அருமையாக இருந்தது. நீங்களை திருப்ப வந்து இந்த நீங்கள் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணபடியாக இதில் தான் நீங்கள் அதுவும் இது வந்து பீரியாட்ரிக் இது தானே நீங்கள் கழிச்சனீங்க. ஆனால் உண்மையில் அருமையாக இருந்தது. உண்மையில் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் உங்கள்கிட்ட கேட்கலாம். நம்ம இதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு நாங்கள் திருப்பி உங்களை கண்டக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்த டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அவர்கள் நியூமால்டன்ல இருந்து பேசுகிறார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்களும் அதோடு சேர்த்து டாக்டர் கஜேந்திரன் செல்லத்துடன் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு அழகாக வடிவாக ஸ்லைட்ஸை போட்டு காட்டி சொன்னீர்கள். எனக்கு ஒரு கேள்வி உண்டு, 2 கேள்வி இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி நீங்கள் கதைக்க இல்லை, அதுக்கு அதை பற்றி என்னையும் சொல்ல இருக்கிறதான்னு கேட்கிறேன். இப்ப நான் கிட்னி ஸ்டோன் சர்வீஸ் எங்கட இதுல நான் அடுத்த கிட்னி ஸ்டோன் சர்வீஸ்ல நான் மட்டும்தான் எப்படினாலும் நான் எங்களுக்கு ஒரு குட் கோஹோர்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து எங்களுக்கு இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வாரதுல வந்து மெயினா வந்து இட்ஸ் அ ரேர் கைண்ட் ஆஃப் திங். பட் மெயினா வந்து அவளுக்கு எனி ஜெனட்டிக் கோசஸ் காரணமா இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சர் கிட்னி டிசீசஸ் காரணமா இருக்கலாம், அல்லது சிக்னிபிகன்ட் இன்ஃபெக்ஷஸ் ஸ்டோனால ஃபுல்லா கிட்னியே பிளாக் பண்ற மாதிரி கூட நிறைய ஸ்டோன்ஸ் அப்படி மாறுது. இப்ப அப்படியான ஸ்டோன்ஸ் வார சந்தர்ப்பங்களை நாங்கள் செப்பரேட்டா ஸ்டோன் கிளினிக் வச்சு நடத்துவோம். அது யூரோலஜிஸ்டோட சேர்ந்த மாதிரி சர்ஜன்ஸோட சேர்ந்த மாதிரி நாங்கள் செய்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனையும் செய்து கொண்டு அது வர்றதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நாங்கள் மிச்சத்தை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருக்கோம். ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, என் மகனுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்ப அவன் சின்னவனுக்கு அடிக்கடி யூரின் பாஸ் பண்றான். ஆனா அவனுக்கு query ADHD என்று இருக்குது. அதாலதான் வருது என்று கேட்டேன். அவனுக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வருமோ என்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குமோ என்றபடியா தான் கேட்டேன். டாக்டர் செல்லத்துடன் உங்களோட மறுமொழிக்கு மிக்க நன்றி. மற்ற கேள்வி என்னென்றால், எவ்வளவு நீங்கள் டீஹைட்ரேஷன் என்று சொல்றீங்க, ஒரு adults-க்கு children-க்கும் what is the amount necessary for a day? So it's all depends on the age. இப்ப நாங்கள் சொல்லுவோம் ஒரு பிள்ளையோட ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவைகள் குடிக்க வேண்டிய அளவு வந்து மாறுபடுது. மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட் என்று நாங்க சொல்றது வந்து 10 கிலோ பிள்ளைன்னு சொன்னா a liter. இப்ப 10 கிலோண்டா ஃபர்ஸ்ட் 10 கிலோஸுக்கும் a liter. அதுக்கு பிறகு வார 10 கிலோஸுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் 50 ml per கிலோ என்று சொல்லி நாங்கள் பாருங்க. அப்ப 20 கிலோன்னு சொன்னா 1.5 liters குடிக்கணும். அப்படிதான். அப்படி அவளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்ப கூகுள்ல கூட அதுல பாக்கலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட் per particular weight of that child is different. அப்ப எடான்ஸ்ன்ற அமௌண்ட் வந்து தேவை இல்ல. மற்றது கடைசி கேட்ட ஒரு ஆள்காண்டி கேள்விக்கு அதுல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. நீங்க அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணி அல்லாட்டி நான் சாக போக இந்த கிட்னியை யாருக்கும் கொடுக்க வேண்டும் என்றால், can you store that kidney? So it's or not you have to do it stored immediately. So அது என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி நடந்து அது சொல்லுவோம் நாங்கள் அது என்ன அது ஸ்கீமியா டைம் சொல்லி இப்ப அத கிட்னியை உடனே அவையில எடுத்து கோல்டு ஐஸ்ல வச்சிருக்கணும். ஐஸ்ல வச்சு போட்டு உடனே எவ்வளவு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லா. இப்ப as early as possible. We need to you can't keep the organs as only safe deposit மாதிரி வைக்கலாம். You have to do it immediately. Because the toxin production. அதுல டாக்ஸின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அப்புறம் அந்த கிட்னி வேலை இல்லாம போயிடும். ஏண்டா இப்ப இந்தியால இருந்து ஆக்கள் போயிட்டு கிட்னிஸ் வாங்கிட்டு வாரது they donate. இப்ப அந்த ஆக்களை இங்க கூப்பிட்டு செய்விக்கணும். அதுதான் கேட்டேன். I thought they can't store the kidney. வெரி குட். நல்ல வடிவாக அருமையாக நீங்கள் இன்றைக்கு எல்லா ஸ்லைட்ஸை போட்டு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. Come again, please. Thank you. சிட்னி ஆஸ்திரேலியா இருந்து பஞ்சாயத்து ஐயா நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கஜேந்திரன்
செல்லத்துறை அவர்கள் அருமையாக எங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷனை பற்றிய விடயத்தை சொல்லியிருந்தார். உண்மையாக சிறு பிள்ளையில கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் சரியா செய்தால் சரியா வந்தால் தானே பெரிய ஆக்களுக்கும் கிட்னி. நான் பெரிய ஆக்களை கிட்னி கேட்கவில்லை என்றால் சிறு ஆக்களின் கிட்னியை பற்றி தான் கதைச்சீர்கள். சோல்ட்டை பற்றி நீங்கள் சொல்லினீர்கள். பிள்ளைகளுக்கு சோல்ட்டை கூட கொடுத்து கிட்னி பலதாக சான்ஸ் இருக்குண்டு. எங்களுக்கு வயது வந்தவைக்கு சொல்லிக்கணும் சோல்ட்டையும் சுகரையும் கவனிக்க சொல்லி அதையும் கொஞ்சம் குறைச்சாதான் கிட்னியை மெயின்டைன் பண்ணலாம்ண்டு. அதோட வாட்டரையும் சொல்லிக்கணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைக்கும் இப்போ நீங்கள் இந்த பிஹேவியரை பற்றி சொன்னீங்கள். இப்போ தேதப்பன் அந்த குளோத்தை இதை பெட் பண்ணி போடுதுன்ற அவியல் தங்களோட பாட்டில் கரைச்சல் பட்டால் பிள்ளைகளுடனே அடக்க பார்க்கும். அப்போ அதுகளாலேயும் சில பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குன்னதை நான் யோசிச்சு கொண்டு இந்த சுகரும் சம்பந்தப்படுகிறதா சிறு பிள்ளைகள்ல என்றதை கேட்க விரும்புகின்றேன். நன்றியா, நன்றி. மெயினா வந்து எங்களோட அடல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அடல்ட்ஸ்ல மெயினா கிட்னி டிசீஸ் அல்லது கிட்னி ஃபெயிலியர் வாரதுக்கு காரணம் வந்து டயபெட்டிஸ் தான். பிள்ளைகள்லையும் டயபெட்டிஸ் வாராக்கள்ட இட்ஸ் ரேர், பட் பிள்ளைகளுக்கும் டயபெட்டிஸ் வரும். இப்போ பிள்ளைகளுக்கு இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் அவையில் இன்சுலின்ல இருப்பினும் அவைகளுக்கு கிட்னியில இருந்து புரதம் லீக் பண்ற அல்லது யூரின்ல சிறுநீரக மூலமாக புரதம் லீக் பண்ற தன்மைகள் இருக்குது. இப்ப அதால கிட்னி பாதிக்கப்படுற தன்மையும் இருக்கு, இல்லையாண்டி இல்லை. ஆனா வயது வந்தவர்களோட ஒப்படைக்குள்ள டயபெட்டிஸால வாருதுன்னு சொல்லி இருக்கிற வீதங்கள் சரியான குறைவு. அடுத்த 2வது கேள்வியும் கேட்டு நிப்பாட்டுறேன் டாக்டர். அதாவது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் செய்யறவே நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சா சிச்சி கூட போகும். சிச்சி கூட போனால் கல்சியமோ அந்த மினரலும் கூட போயிடும். அப்பவே வீக்கா போகணும். அப்ப இது என்ன மாதிரி நாங்க சமாளிக்கலாம் ஸ்போர்ட்ஸையும்? அப்படி நல்ல கேள்வியா. அப்படி அவையல் கூட தண்ணியை குடிச்சு கூட யூரின் போறதால அவையல் வீக்கா போக மாட்டேன். அதுக்குதான் எங்கட கிட்னி இருக்குது. கிட்னி நல்லா தொழிற்படுற கிட்னிகள் வந்து நீங்கள் கூட தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களோட உடம்புல எக்ஸஸ் அல்லது தேவையில்லாம நீங்க குடிச்ச தண்ணி அளவை வந்து அது யூரினா போயிடும். ஆனா தேவையானது எல்லாத்தையும் அது உள்ள வச்சுக்கொள்ளும். இப்ப கூட ஸ்போர்ட்ஸ் செய்யறாங்களா அல்லது கூட ஜிம் போற பிள்ளைகள், இப்ப பிள்ளைகள டீனேஜ்ல மெயின் ஆகுதானே பிரச்சனை. இப்ப ஜிம் போறன்னு சொல்லி புரோட்டீன் சப்ளிமெண்ட் வருது. அப்படியால எடுக்க வலிக்கிட்டா அது கிட்னிக்கு கூடாது சொல்லி இப்ப கூட லோட வந்து கிட்னி ஹேண்டில் பண்ணாது. ஆனா நல்லா தண்ணி குடிச்சா எக்ஸஸா தேவையில்லாம இருக்கிறத யூரினா போக்காது. அதாலவே வீக்காக மாட்டிடும். நன்றி 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 டாக்டர். நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சரஸ் சிவலோநாதன் அம்மா நீங்க பேசணும். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் அப்டேட்டிங் மை நாலேஜ் ஆன் கிட்னி. அடல்ட்ஸ் மாதிரி தான் அநேகமாக. உங்களோட சர்வீஸ் எந்த வயது வரையும்? 18 16? 16 to 18 நாங்கள் டிரான்சிஷன் கிளினிக்ஸ் வச்சிருக்கோம். அப்ப யங் அடல்ட் சொல்லுவோம் 16 to 18க்கு. அப்ப அந்த டியூரிங் தட் பீரியட் ஆஃப் டிரான்சிஷன் அடல்ட் நெஃப்ராலஜிஸ்டும் பார்ப்பினும் நாங்களும் பார்ப்போம். 18க்கு பிறகு அவையில் முழுமையாக ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுகிறது. மற்றது பாலிசிஸ்டிக் கிட்னிஸ் do you come across? Yes. இப்ப பாலிசிஸ்டிக் கிட்னிஸ் இப்ப ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ், ஆட்டோசோமல் ரிசசிவ் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ் வந்து இதுல வார ஜீன்களோட சம்பந்தப்பட்டு ஜெனட்டிக் பேரண்ட்ஸ்ல இருந்து பிள்ளைகளுக்கு வார கண்டிஷன்ஸ் கணக்கு இருக்கு. இது மெயினா பிள்ளைகளுக்கு ஹை பிளட் ப்ரெஷரோட ப்ரெசென்ட் பண்ணுவீனம், யூரின்ல பிளட் போறதோட ப்ரெசென்ட் பண்ணுவீனம், அல்லது கிட்னி ஃபங்க்ஷன் இம்பேர்மெண்டோடையும் ப்ரெசென்ட் பண்ணுவீனம். அப்படியான பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கலாம். Okay, thank you. I have no more questions. Thank you. எல்லாம் விளங்குனது எல்லாம். Thank you. நன்றி. அடுத்த சுகேந்திர தர்மகுமார் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கஜேந்திரன் எங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் நன்றாக விளங்கக்கூடிய மாதிரி எல்லாவற்றையும் கூறினீர்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த நீங்கள் கடைசியாக கூறிக்க அந்த பாராசிட்டமால் அதுகள் எடுக்கிறதாலேயும் கிட்னி எஃபெக்ட் பண்ணப்படும் என்று கூறினீர்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூற இயலுமா? நன்றி. பாராசிட்டமால் எடுக்கிறதால கிட்னி எஃபெக்ட் பண்ணும் என்று நான் சொல்ல இல்லை. இந்த ஐபியூப்ரூஃபன் அல்லது நியூரோஃபன் என்று சொல்லப்படுற NSAID என்று சொல்லப்படுற அந்த குரூப்ல இருக்கிற மருந்தை அடிக்கடி எடுக்கிறதால கிட்னி எஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பாராசிட்டமாலை வந்து நாங்கள் குறிப்பிட்ட நிறைக்கு ஏற்ப விதத்துல
எவ்ரி 6 ஹவர்லியா எடுக்கிறதால கிட்னி அஃபெக்ட் பண்ணப்படாது. பாராசிட்டமால் இஸ் கிட்னி ஃப்ரெண்ட்லி. பட் பாராசிட்டமாலை வந்து அடிக்கடி ஓவர் டோஸ்ல எடுத்தோம்னா தட்ஸ் நாட் குட் ஃபார் லிவர். ஈரலுக்கு நல்லது இல்லை. இப்ப பாராசிட்டமால் வந்து அளவான குறிப்பிட்ட பிரெஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 6 மணிக்கு அதுக்கு ஒருக்கா எடுக்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நியூரோஃபன மாதிரியான சில பெயின் கில்லர்ஸ் இருக்கு. அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து கிட்னியை பாதிக்கும் அடிக்கடி கணக்கெடுத்தா. அந்த பாராசிட்டமாலை இப்ப அடிக்கடி அடல்ட்ஸ் டெய்லி எடுத்துக்கொண்டு வரீனம் அந்த டோஸோட. அதையும் அது ஓகேயா? அது கிட்னியை பாதிக்காது. தேவையான அளவில் எடுத்தா கிட்னியை பாதிக்காது. நன்றி டாக்டர். நன்றி. நன்றி. அடுத்த ராஜேஷ் சிதம் அம்மா, நீங்க பேசலாம். தேங்க்யூ ஸ்ரீ சுஸ்கந்தரம்மா சிஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். டாக்டர் கஜேந்திரன், நல்ல வடிவாக எங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தினீர்கள். நான் நினைச்சது கிட்னி மருத்துவங்கள் மாறது வந்து வயது போன அப்படிதான் நான் நினைச்சிறேன் விழாகாலம். ஆனா இப்ப ரீசன்ட்லி எனக்கு தெரியும் எத்தனையோ சின்ன பிள்ளைகள் 6 வயசு பிள்ளைக்கே கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. அது என்னத்திற்கா? நான் சொன்ன மாதிரி இந்த கிட்னி பிரச்சனைகள் வாரதுக்குரிய காரணங்கள் கணக்க இருக்கலாம். சின்னன்லயே வயசுல இருக்கைகளே வந்த பிரச்சனைகள், எளியா கண்டுபிடிக்காத பிரச்சனைகள், இப்ப நீங்க சொன்ன மாதிரி 5-6 வயசுல அது வெளிக்காட்டப்படலாம். அப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. எங்களோட உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அல்லது இந்த நோய் எதிர்ப்பு சம்பந்தமான கலங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட உடம்பையே தாக்கிகள். அப்படியான கலங்கள் போய் கிட்னியை தாக்குற கண்டிஷன்ஸும் கணக்க இருக்கு. அப்படி நிறைய காரணங்களான பிள்ளைகளுக்கு வரலாம். அடிக்கடி நான் சொன்ன மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரதால கிட்னி பாதிக்கப்படலாம். அப்படி காரணம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி? எங்களுக்கு அதான் சின்ன பிள்ளைகளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இப்ப நான் அந்த சொன்ன காரணங்களோட ஒப்படைக்கல. இப்ப ஹை ஃபீவர் போய்கொண்டிருக்குது, அதுக்கு என்ன காரணம் என்று தெரிய இல்லை. மற்றது ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங்கா, பேட் ஸ்மெல்லோட யூரின் போகுது, டர்பிடா அல்லது வெள்ளையா கலர் மாறி யூரின் போகுது, அல்லது யூரின் போய்க்குள்ள அடிவயத்தை பிடிச்சு கொண்டு கத்துவினம், அழுவினம், அல்லது யூரின் போய்க்குள்ள எரியுதுன்னு சொல்லுவினம், அடிக்கடி யூரின் போய்க்குள்ள ஓடி திரிவினம். இப்படியான நிறைய சிம்டங்களோட பிள்ளைகள் பிரசன்ட் பண்ணலாம். வயசுக்கு ஏற்ற மாதிரி அவையோட அறிகுறிகள் மாறுபடும். வெரி குட் ஆன்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். திரும்பவும் வந்து வேற ஏதாவது டாபிக்கை பற்றி சொல்லுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்க சில்ட்ரன்ஸ் டாக்டரா? பீடியாட்ரிக். தேங்க்யூ. அடுத்த அருந்ததி மாஸ்டர் பேச. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கஜேந்திரன். மிகவும் சிறப்பான பேச்சு. அதுவும் இந்த யங் மதர்ஸுக்கு இந்த மாதிரி இந்த சாட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கணும். இப்போ யங் ஜெனரேஷனுக்கு தான் நீங்கள் மிகவும் அருமையான பேச்சு அவர்கள் வந்து கேட்க வேணும். ஏனென்றா என்ன மாதிரி பிள்ளைகள் இந்த சாப்பாடு அலுவலால் தான் இது கூட வாரது. பிள்ளைகளுக்கு சாப்பாடை நாங்கள் கவனமாக கொடுக்க வேணும். ஹெல்த்தி ஈட்டிங், மற்ற எக்ஸசைஸ் அதுகள் எல்லாம் இருக்க வேணும்னு நீங்கள் நல்லா திறமாக விளக்கப்படுத்தினீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை பக்கத்தில் காண்ற நாங்கள் தான். நான் நீங்கள் இப்படி இதில் வந்து பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அழைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. பாபு சர்மா மாஸ்டருடைய தளத்தை பாபு சர்மா தான் நடத்த இருந்தார். ஆனால் அவர் விம்பிள்டனுக்கு வந்து திருப்பி போக லேட்டாக போச்சு. வெரி சாரி. நாளைய நிகழ்ச்சியை முடிய வேண்டாம் சொல்லுங்க அதுக்கு பதிலாக. ஓகே, நிச்சயமா. டாக்டர் கஜேந்திரன், மிக்க நன்றி. உங்களோட சிறப்பான பேச்சிற்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ரெண்டு கேள்வி நீங்கள் பேசிக்கொண்டு வைக்கலாம். 2 கேள்வி இந்த மேதல் எழுந்தது. ஒன்று வந்து முதலாவது நீங்கள் காட்டின அந்த பையனின் அந்த புகைப்படம், அந்த அவருக்கு கண்ணில் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு விசிபிள் சிம்டம் சொல்லி நீங்க டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்ம அப்படி என்றால் இது எந்த ஸ்டேஜில் இந்த சிம்டம்ஸ் இருக்கு? நீங்கள் அடுத்த சொன்ன 5 ஸ்டேஜ் 6 ஸ்டேஜஸ்ல 6 ஸ்டேஜில் யூ கான் ஹியர் இட். அப்போ அந்த 5க்குள்ள எந்த இதில் வருது? 1-2 ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க. எந்த ஸ்டேஜில் இது வருமென்று நீங்கள் சொல்ல முடியுமா? நன்றி. இப்ப இது நல்ல ஒரு கேள்வி. இப்ப இது வந்து நான் போட்டு காட்டின அந்த படம் வந்து நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அல்லது புரதம் போற ஒரு நிலை தான்.
அது ஸ்டேஜ் இல்ல ஸ்டேஜ் ஓகே சொன்னது வந்து சிகேடி அல்லது நாட்பட்ட சிறுநீரகங்கள் தொழிற்பாடு இழக்கிற தன்மையை தான் நாங்கள் ஸ்டேஜிங்கா சொல்லுவோம். இப்ப இது வந்து புரதம் கொஞ்ச காலமா போகுது பிள்ளைக்கு சிக்னிபிகண்டான அளவுல புரதம் யூரின்ல போய் கொண்டிருக்கோம்னா பிளட்ல புரதத்துல அளவு குறையக்குள்ளதான் பிள்ளைக்கு இந்த வீக்கம் வரும். அப்படி வீக்கத்தை கண்டுபிடிச்சோன்னா இப்ப ஜிபி பேர் முதல் அலர்ஜின்னு தான் யோசிக்கிறோம். அப்ப அந்த நேரமே அவையில் யூரினை டிப் பண்ணி பார்த்து யூரின்ல இவ்வளவு புரோட்டீன் போகுது, அலர்ஜிக்கா அவ்வளவு புரோட்டீன் போகாது. அதை கண்டுபிடிப்பிடமா இருந்தா அவையில இந்த அலர்ஜி என்று சொல்லி ஆன்டி ஹிஸ்டமின் இப்படியான மருந்துகளை கொடுத்து கொஞ்ச காலம் பாக்குறத வந்து நிப்பாட்டி கெதியா அவையில பீடியாட்ரிஷியன்ஸுக்கு ரெஃபர் பண்ணலாம். இந்த ஸ்டேஜஸ் வந்து சிகேடி ஸ்டேஜஸ், அது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ஸ்டேஜ் இல்ல. ஓகே ரைட். நன்றி விளக்கத்துக்கு நன்றி, நல்ல விளக்கம். ரெண்டாவது கேள்வி, இந்த நீங்க சொல்லி பேச்சை கேட்டுக்கொண்ட போது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல, இந்த சிறு பிள்ளைகள் இந்த வருத்தத்தின் அளவு கூடிக்கொண்டு போவதாக எனக்கு தென்படுகின்றது. 300 பிள்ளைகள் என்று சொல்லி கூறியிருந்தீர்கள். அந்த விகிதாசாரம் அதிகமாக இருக்கின்றது. ஆனபடியால் இந்த NHSல இதுக்கான அந்த இப்போ நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன்ஸ் கன்சல்டனா இருக்கின்றீர்கள், ஜிபிஸ் இருக்கிறோம். இந்த மாதிரியான என்ன சொல்றது, ஒரு ரெகுலேஷன், அதாவது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றதுக்காக ஸ்டடிஸ் போய் கொண்டிருக்கிறதா ஐயா? இது எப்படி நாங்கள் இதை என்ன சொல்றது, ப்ரிவென்டிவ் மெடிசன். இப்ப இதுல ப்ரிவென்ஷன் சொல்லி இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப தனிய டயட்டுகளால எல்லாம் பிரிசிபிரேட் பண்ணப்பட்டு வர்றது இல்லை. இப்ப இந்த சட்லைன் போட்டிருந்தவே இப்ப சோல்ட் வந்து இப்ப நார்மல் ஃபங்க்ஷனிங் கிட்னிஸ் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு சோல்ட்டை கொடுத்தாலும் கிட்னி வந்து அவ்வளவு சோல்ட்டையும் வெளியே யூரினால அனுப்பும். இப்ப அதாலதான் இந்த பாதிப்பு வந்தது என்று சொல்லலாம். ஆனா கிட்னி பாதிப்பு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது இன்னும் கூட பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ் என்று சொல்லி நாங்கள் ப்ரிவென்ஷன் என்று சொல்லி இப்படித்தான் ஹெல்த் எஜுகேஷன் செய்யலாமே ஒழிய இந்த ஜிபிஸ் வந்து ஜிபிஸ் எஜுகேட் பண்றதுக்கு நாங்கள் டெர்ஷரி சென்டர்ஸால எங்களோட ட்ரஸ்டால நிறைய வேலைகள் நாங்கள் செய்யறோம். இந்த ஜிபிஸோட ஏர்லியா டிடெக்ட் பண்ணுங்க, ஏர்லியா ரெஃபர் பண்ணுங்க என்றதுக்கு நாங்கள் நிறைய இதில் செய்யறோம். மற்றபடி இப்ப கம்யூனிட்டி அவேர்னஸ் என்று சொல்லி இப்படி அம்மா மேல பேரண்ட்ஸை நாங்கள் எஜுகேட் பண்ணலாமே ஒழிய வேற ஒன்றும் அப்படி ஸ்பெசிபிக்கான விஷயங்களோட நடக்க இல்லை. நிச்சயமாக அருமையான பதில் ஐயா. இதுல எல்லாரும் பங்களிப்பும் இருக்கிறது. பெற்றோர்ல பங்களிப்பு தான் கூடுதலா இருக்கு போல இருக்கு. என்ன சொன்னா ஒரு மதருக்கு தான் கூடுதலா தெரியும் பிள்ளைய பற்றி. ஸோ ஷி மஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் ரிப்போர்ட் இட் ஃபர்ஸ்ட், இல்லையா? அதுதான் யோசிக்கிறேன். மற்றது வந்து சிறப்பான பேஜ் ஐயா, மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கின்றது. எங்களுடைய பேர பிள்ளை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூறலாம், பேர பிள்ளைகள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதுகளை எல்லாத்தையும் கவனிக்க வேணும். மற்றது இந்த நீங்க சொன்ன இன்னொன்றையா அந்த அது பஞ்சாயத்து மாச கேட்டுகள் எனக்கு தண்ணியை கணக்க குடிக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் அந்த அந்த நீங்க தேவையில்லாம தண்ணியை குடிக்கிற சில பேர் எல்லாம் செல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொஞ்சம் படிவா இருக்கட்டும் பண்ண மாதிரி குடிச்சால அதனால எங்கிட்ட யூரின் கலர் வந்து சரியான லைட்டரா இருக்கும். என்னன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கிட்னி ஈஸியா ஃபில்டர் பண்ணி வெளிவிடுது. ஆனால் நாங்கள் கிட்னிக்கு கொஞ்சம் கூடுதலான வேலையை தேவையில்லாம கொடுக்குறோம் போல இருக்கு அதுல என்று நினைக்கிறேன். அப்படி கூட வேலை கொடுக்கறதுன்னு நாங்கள் சொல்றேன். இப்ப கிட்னிகள் தொழிற்படுறதுக்கு இப்ப எல்லாம் ஒரு ஃபியூவல் தேவை தானே. இப்ப எந்த ஒரு வெஹிக்கிளும் ஓடுறதுக்கு ஒரு ஃபியூவல் வந்து தேவை. இப்ப எங்கிட்ட ஃபியூவல் வந்து நாங்கள் குடிக்கிற வாட்டர் தான். நீங்க தண்ணி நல்லா குடிக்கிறது கிட்னிக்கு நாங்கள் செய்யற நல்ல வேலைக்கு தான். கூட வேலை வந்துட்டு இல்ல. நல்ல தண்ணியை குடிச்சா ஒரு லைட் பிங்க் எல்லோ கலர் யூரின் வந்து போனா சரி, டார்க்கா ஆரஞ்சு கலர்ல யூரின் அப்படி கன்சென்ட்ரேட்டட் யூரின் போகல எங்களுக்கு விளங்கும். நான் குடிக்கிற அளவு காணாது. நன்றி, அருமையான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். மற்றவர்கள் கொடுத்த பதிலும் எனக்கு உபயோகமாக இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஒரு கேள்வி கேள்வி திருப்பியும் இந்த ஒரு பிள்ளைக்கு காட்டிய அந்த கண் பாதியில வீங்கி இருக்கிறது புரோட்டீன் லீக்கேஜ் என்று. இப்ப வந்து பெரியாக்களுக்கும் அந்த புரோட்டீன் லீக்கேஜ் பிளட் டெஸ்ட் இல்லாம எப்படி பாக்குறது என்ற இதுகள் என்ன இருக்கா? அப்படி என்ன இருக்குதான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதான் பெரியாக்களுக்கும் இதே மாதிரி கண் வீக்கம், கால் வீக்கம், மெயினா இப்ப டிபெண்டன்ட் ஏரியாஸ் சொல்லுவோம். இப்ப பெரியாக்கள் நாங்கள் கூட நேரம் இருந்தோடனே சில பேருக்கு கூட புரோட்டீன் போறாக்களுக்கு கால் வீங்கிடும். இப்ப இருந்திருக்கல காலில் இருக்கிற காலை அமர்த்தி பார்க்க தெரியும், ஐயோ இதுல ஒரு வீக்கம் ஒன்று இருக்கு, உள்ள போகுது ஸ்கின்ல இருந்து உள்ள போற மாதிரி ஒரு வீக்கம் ஒன்று இருக்குதுன்னு விளங்கும். முகத்துல வீக்கம் வர்றது இருக்கும், வயிற்றுல தண்ணி வார வீக்கங்கள் வரலாம். இப்படி வயது போன ஆக்களுக்கும் வரலாம். ஆரம்பத்துல யூரினை செக் பண்ணல புரோட்டீன் கூட போகணும். அப்ப யூரினை செக் பண்ணி கூட புரதம் போகுதுன்னு வயது வந்த ஆக்களுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கலாம்.
ஆனா அதை வெளிப்படையாக கண்டுபிடிக்கல, அது அப்படிதான் சொல்றீங்களே. வீக்கங்கள் வரலாம், வீக்கங்கள் வரலாம், வீக்கங்கள் வரலாம், முகத்திலையும் வீக்கம், கால் வீக்கங்கள் வரலாம். யூரினை செக் பண்றதாலையும் ரத்தம் செக் பண்றதாலையும் கண்டுபிடிக்கலாம். நன்றி. அடுத்த சுரேந்திர தர்மகுமார், நீங்கள் chat box-ஐயும் உங்களோட கருத்தையும் வேறு என்ன சொல்லுங்க. இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். சாட் பாக்ஸை வாசிக்கிறேன். Rajesh Pala சொல்லியிருக்கிறா, very useful presentation, thank you. We need Gandhi Surya Kumar. We need to share all this information to the middle-aged family to monitor the children and get the help. Also, we have to tell them the effect of fast food and salt content, etc. Even though they know this a trend now to have fast food in the growing young families. Kalaivani, Germany, very useful talk, doctor, much appreciated, thank you. Gandhi Surya Kumar, again, thank you very much. School meals, hospital meals, and the food suppliers should be informed with the salt in the meals, via NHS guidelines to stop the salt and the damage in the kidney. If a father and mother have kidney problems and if they get married, will the born child will have problem in the kidney too? And the கேள்வி கேட்டிருக்கிறேன். Bhavani, great wealth of information for young family. Find a way to spread this information is much appreciated. Thanks for great presentation. I have a question on the protein supplement for young adults, how to manage kidney health in this situation. Gandhi Surya Kumar, again, we need to translate this in Tamil and produce a leaflet to our Tamil community who arrived from Sri Lanka. Thank you. God bless you. Nataraja Jagannathan, thank you for this excellent presentation. Bhavani, again, during hot weather can cause darker urine even you take normal level of water. Is it correct? Kamala, to everyone, may I ask one question regarding our 6-year-old goddaughter? அவ அன்மியூட் பண்ணி இருக்கிறேன், விடுவலாம். அதுக்கு ஓகே, நான் நாளையான் ப்ரோக்ராமையும் ஒருக்க வாட்ச் விடுறேன். நாளை காலை 9 மணிக்கு தமிழ் அமுது இணைந்து வழங்கும் PSM தமிழ் யூரோப்போடு இணைந்து வழங்கும் ஒரு சிறப்புரை நடைபெறுகிறது. அசோகமித்திரன் எழுதிய தண்ணீர் என்ற நூலை பற்றி முனைவர் சீதா ராமசாமி பேச உள்ளார். அதற்கு அடுத்து 11 மணிக்கு நாளை டாக்டர் அகல்யா கிருஷ்ணா புண்ணியம் தேடி என்ற தலைப்போடு ஒரு பேச்சு தர உள்ளார். பிறகு 8 மணிக்கு இரவு 8 மணி UK டைம் கலைவாணி ஏகாந்தராஜா ஜெர்மனி ராகங்களும் நேயர்களும் என்ற தலைப்போடு பேச இருக்கிறேன். இத்துடன் இது மூன்றும் நாளைக்கு நடைபெறுகின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு நாள் கேட்டிருக்கேன், அந்த ஹாட் கண்ட்ரியில இந்த மூத்திரத்தின் கலர் வந்து டார்க்காவோ ஜெல்லாவோ எதையா இருந்தா நல்லா இருக்கும். பொதுவாக எந்த கண்ட்ரியில இருந்தாலும் நல்லா இருக்கும். ஹாட் கண்ட்ரியில வந்து அவை டீஹைட்ரேஷனா போகைகள் அந்த கன்சென்ட்ரேட்டட் இந்த டார்க் கலரா வந்து கன்சென்ட்ரேட்டட் யூரின் என்று சொல்லுவோம்.
அவையில் நல்லா தண்ணி இன்னும் குடிக்கணும்ன்றதுக்குரிய இண்டிகேஷன் தான் என்ன கலர்ல போகும் அது சரியான இது சரியான கலரா போகல ஒரு லைட் yellow டிஞ்சா இருக்கிற கலர்ல போறதுதான் ஸ்ட்ரோ கலர்னு சொல்லுவோம். அதுதான் நார்மல் கலர். வைக்கல் கலர், கூட வைக்கல் yellow-ஆ கலர். போக கூடாது. ஓ வைக்கல் கலர். ஆமா. Thank you. கமலா அவருக்கு கேட்க விடுங்க. அன்மியூட் பண்ணி கதைக்கிறேன்டா கதைங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? முகத்தை காட்ட வேணும், இல்லாட்டி தெரியாது. கமலா பேசுங்க. Yeah. There's a 6-year-old with a 3-year history of recurrent dysuria, frequency, hematuria, and nocturnal enuresis. Initial episode was in 2022 and involved frank hematuria with clots. Repeated dips show leukocytes and blood nitrite negative. Cultures consistently negative, though symptoms improve with antibiotics. Also, she has intermittent vulvovaginitis. Renal ultrasound shows a stable right parapelvic cyst, otherwise normal. No family history of cystic kidney disease. I'm wondering whether how best to approach ongoing management given frequent symptomatic yet culture negative episodes. Where is the child now? Lives in Ealing. Ealing. And then, do you know who is the nephrologist looking after? Is there any pediatric nephrologist follow-up arranged? 1 minute, please. Yeah, I'll find out. இந்த பிள்ளைக்கு என்னன்னா அடிக்கடி நீங்க சொல்ற மாதிரி சிம்டம்களும் இருக்குது. ஒரு பராபெல்விக் சிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சிஸ்ட்ன்றது வந்து ஒரு வாட்டர் ஃபில்ட் சக்கன. இப்ப அது வந்து நார்மலா ஒரு வாட்டர் ஃபில்ட் சக் வராது. அப்படி வந்திருக்குதுன்றீங்க நாங்கள் ஃபாலோஅப்ல ரிப்பீட்டட் ஸ்கேன்ஸ் பண்ணி இந்த சிஸ்ட சக்கட சைஸ் வந்து இந்த மாதிரி கூடுதா அல்லது நிறைய சக் ஃபார்ம் பண்ணுதான்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். இது முதலாவது அந்த பராபெல்விக் சிஸ்ட பற்றி மட்டும் பார்க்க போறோம். ஆனா இந்த பிள்ளை வந்து சிம்டமேட்டிக்கா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் வல்வோவஜனைட்டிஸுக்குரிய சிம்டம் தான் இது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாமலே இந்த வல்வோவஜனைட்டிஸால தான் இந்த சிம்டம் அடிக்கடி வருது. கீழே அந்த யூரின் எரிகிறதுன்னு சொல்றது. ஆனா என்னதுக்காக இந்த கிளாட்ஸோட நீங்க சொன்ன மாதிரி ரத்தம் போயிருக்குது, கிளாட்டோடையும் வந்திருக்குது. அது என்னதுக்கு வந்ததுன்றதுக்கு காரணம் கண்டுபிடிக்கும். இப்ப கட்டாயமா இவையில ஒரு ஜென்ரல் பீடியாட்ரிஷியன் பார்த்து உங்களை மாதிரி ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ரோலஜி சர்வீஸுக்கு அவையில் விட்டுருப்பீங்க. இப்ப அது எந்த ஒரு சர்வீஸ்ல போனா தான் அவையில் ஃபர்தர் டெஸ்ட்களையும் செய்து இமேஜிங்கையும் செய்து தான் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். It's near Chelsea Nephrology and Urology. Chelsea and Westminster. Chelsea. இப்ப Chelsea and Westminsterல ஒரு பீடியாட்ரிஷியன் தான் பார்த்திருப்பேன். அங்க வந்து பீடியாட்ரிக் நெஃப்ரோலஜிஸ்ட் இல்ல. அப்ப கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் எங்கட மெட்ட பார்ல லண்டன்ல நாங்க 2 சென்டரா இருக்கிறோம். மெட்ட கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவையில் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். கோஷ் என்று சொல்லுவோம். அப்ப அந்த கோஷ் அல்லது கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பீடியாட்ரிக் நெஃப்ரோலஜிஸ்டுக்கு அவையில் ரெஃபர் பண்ணி அங்க இருக்கிறார்கள் பார்க்க வேண்டி வர இந்த பிள்ளைய. Great Ormond Street. ஆமா. Can we ask? Who needs to refer the child? No, the Chelsea and Westminsterல இருக்க பீடியாட்ரிஷியன் வந்து ரெஃபர் பண்ணணும். Pediatrician. Indication for referral. Caroline Mains. Caroline Mains. Name? உங்களோட டாக்டரை கயக்க சொல்லுங்க. அவருக்கு the Caroline Mains, MAYNES. அது எனக்கு யாரும் தெரியல. அவையில் ஜெனரல் பீடியாட்ரிஷியன்ஸா தான் இருக்கணும். இப்ப ஜெனரல் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து அவையில் நார்மலா இருக்கிற பேசிக் சிம்டம் மேனேஜ் பண்ணி போட்டு இந்த ஹை கிட்னி பிரச்சனை இருக்குன்றீங்களா they will refer to Great Ormond Street. அவையில் ரெஃபர் பண்ணி இருக்கே இல்லைன்னா அவையில் ரெஃபர் பண்ண ஒண்ணு. You can ask them to refer the child. நன்றி. ஓகே, அடுத்ததா நார்த் லண்டன்ல இருந்து ராஜேஷ் பாலமாஸ் நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். Dr. Gajendran is a brilliant presentation. I was a health promotion officer for children. அந்த காலத்தில் WHO வேலை செய்த ஒரு ஸ்ரீலங்கன் சிங்களீஷ் டாக்டர் கேட்டார் என்னட்ட,
There are thousands of children in Sri Lanka, particularly Padavia area, suffering from kidney problem because of the fertilizer, chemical fertilizer. Do you know any nephrologist for children? I didn't know anybody. So I said I talked to specialist doctors. நீங்கள் அதை பற்றி ஏதும் தெரியுமா? அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? Because roughly 500,000 children were suffering. Matter question, I worked in Great Tamil Street. Then I have seen many ethnic minority, not only from Indian subcontinent and all the Middle East. Is there any dietary factor for this renal problem with the kiddos? Thank you for your questions. இப்ப நீங்க கேட்ட முதலாவது கொஸ்டின் வந்து இது சொல்லுவோம் CKDU என்று சொல்லி chronic kidney disease of unknown origin and சொல்ற umbrella termக்குள்ளதான் இந்த fertilizer usage, அதால வர டாக்ஸின்ஸ், ஹாட் கிளைமேட், அதுல இருக்கிற அதால பெருசா கூட டீஹைட்ரேஷன், இப்படி நிறைய விஷயங்களால கிட்னி இஷ்யூஸ் மெயினா அடல்ட்ஸுக்கு தான் அது வந்திருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்டடிஸ் அங்க போய் கொண்டிருக்குது. அங்க இருக்கிறார்கள் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன். அதன்படி இப்ப இன்னும் that data you told is not correct. 500,000 children are not affected. ஒரு adultsல தான் CKDU என்று சொல்லி unknown, அதாவது chronic kidney disease of unknown etiology என்று சொல்லுவோம். இந்த நீங்க சொன்ன அதே காரணங்களால அப்படி என்று ஒரு ப்ரொபோஸ்ட் ரீசன் தான் இருக்கே ஒழிய அது சரியா இன்னும் அந்த காரணம் தானு கண்டுபிடிக்கப்பட இல்லை. ஆனா அங்க இருக்கிற நெஃப்ராலஜிஸ்ட் they are about 15 years ago. இப்ப இதான் hot topic. இப்ப lots of researchers are digging into that and doing experiments to find out what's happening with their அவங்கள blood, urine இதெல்லாம் செக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுல இன்னும் ஒன்றும் அக்யூரேட்டா கண்டுபிடிக்கப்பட இல்லை. அடுத்த நீங்க டயட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. இப்ப டயட்லயும் அதான், இப்ப பிள்ளைகளோட மெயினா டயட்ல நான் சொன்ன மாதிரி தே கேன் பி மோர் ப்ரோன். இப்ப ஸ்டோன் ஃபார்மேஷனோ அல்லது கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுறதுக்கு இப்ப ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு கூட ஒக்சலேட் கண்டெய்னிங் ஃபுட் கூட எடுக்கிறதால இப்ப அதால ஒக்சலேட் ஸ்டோன்ஸ் சொல்லி படியலாம். அவங்களுக்கு மோர் ப்ரோன் டு ஹேவ் தட் கிட்னி ஸ்டோன்ஸ். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஜெனடிக் ப்ரீடிஸ்பொசிஷனும் இருக்கும். தனியா டயட்டால மட்டும் என்று சொல்லலாது, ஒரு மல்டி ஃபேக்டோரியல் ரீசன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். மற்ற ஜெனடிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கிற பிள்ளைகளுக்கு டயட்டோட சேர்ந்து இந்த விஷயங்களும் கூட வரலாம். அதுதான் என்னுடைய சஸ்பிஷன்ஸ். பிகாஸ் they marry each others. இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரி, அக்கா மகள் தம்பி மகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொண்டு வருவாங்க. So higher number of people are from the Middle East. And also higher rate of protein based diet and calcium based diet, and so they are very rich diet for even for children. I have seen them. So that shouldn't be done. பலதுகளை சொல்லி கேட்காதுகள் நாங்க என்ன செய்யறது. Thank you. நன்றி. அடுத்ததாக கனடா